இப்படிலாம் சொல்லிட்டாள். பகவத் ஆராதனை பண்ணல துக்கங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? பண்ணிலே அதே வந்து சொன்னா ஏற்றுக்கலாம். பண்ணாலேருந்து எப்படி அபாவே பாவத்துக்கு பண்ணாலேருந்து எப்படி வருமா அப்படின்னு பல பேருக்கு இது வரும் சந்தேகம் உண்டு. எதுக்காக பண்ணணும், என்ன அவசியம்? இது அவளே இந்த கேள்வியை ஏற்படுத்தி இது அவசியமானது. நீ பார்க்கிற நாங்கள் சொல்ற வார்த்தை தப்பதை, நீ பார்க்கிற பார்வை தவறு. எந்த முறையில் பார்க்கணுமோ அந்த முறையில் பார்க்கிறேன், எல்லாரும் தப்பா தோன்றது. அபாவை பாவோத்பத்தி உண்டு, பண்ணாலேருந்தும் வரும். நீ புரிஞ்சுக்கிறே. ஏன் தெரியுமா இது எதற்காக சொல்லப்பட்டது தெரியுமா? பகவத் ஆராதனங்கள், மகான்களுடைய சங்கமம், சுதர்மானுஷ்டானம் எதற்காக சொல்லப்பட்டது தெரியுமா? துக்கங்கள் வராமல் சோழன் இருக்கணும். அன்னைக்கு சோகஸ்தான சஹஸ்ராணி துக்கஸ்தான சதானிஜா நிலப்படி ஆயிரக்கணக்கான துக்கங்கள் கொடுக்கறதுக்கு காரணத்துக்கு சூழ்நிலை. ऋषि को महाभारत शोकस्थान सहस्राणि दुःखस्थान सहस्राणि शोकस्थान शताधिक दिवसे दिवसे मूढ़म आविशन्ति न पंडितम. ஆயிரக்கணக்கான சோகங்களையும் துக்கங்களையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்துருக்கு. இப்போ சொல்றா பாருங்க, இந்த விஷயம் என்னைக்கோ எழுதிட்டு ஆயிரக்கணக்கான துக்கங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. அந்த மாதிரி நிலையில இருக்கிற போது செய்யலைன்னாதான் பாதிப்பு வரும். दुःखस्थान सहस्राणि सुखस्थान शतानि च दिवसे दिवसे मूढम् आविशन्ति न पंडितम्. இப்போ என்ன கேள்வி பண்ணாதுலேருந்து ஒன்று வருமா? வேற இந்த இடத்த வேற போட்டு செடி முளைச்சி சொல்லலாம். வேற கோடலி ஒன்றும் அதனால செடி முளைச்சி சொல்ல முடியுமா? ஆனால் விஷயம் தான் இருக்காங்க. பண்ணலைன்னா துக்கம் வரும், பகவதாராதனம் இல்லைன்னா சோகம் வரும், மகான்களுடைய அனுகிரகம் இல்லைன்னா தாபங்கள் தீராது. பண்ணலைன்னா வரும் சொல்லுவாங்க. பண்ணாலேன்னு ஒன்று வரும். ஐயா முதல்ல சொல்றது என்ன தப்பா இருக்கு? பண்ணினே சஞ்சாரம் பண்ணு, அதான் துக்கம் வந்து சொல்ல நான் கூட ஏற்றுப்பேன். பண்ணினே அதே வந்து சொல்ல ஏற்றுக்கிறேன். பண்ணாலேன்னு வர முடியுமா? இது விஷயமே வரும். இதை எப்படி ஏற்றுக்கிறது? மகாபாரதத்துல துக்கஸ்தான சஹஸ்ராணி சோகஸ்தான சதானிஜா திவசே திவசே மூடம் ஆவிசந்தி ந பண்டிதம். மூடா, நான் சொன்னது தலைகீழா நீ மனசு வாங்கிக்கிறாய். சுதர்மானுஷ்டானம் மகான்களுடைய அனுகிரகம் எதற்காக தெரியுமா? ஆயிரக்கணக்கான துக்கத்துக்கு நடுப்புறதான் நீ இருக்காய். துக்கஸ்தான சஹஸ்ராணி சோகஸ்தான சதானிஜா வெளியிலேருந்து வரும் துக்கங்கள், ஹிருதயத்திலிருந்து ஏற்படக்கூடிய சோகங்கள், ஆயிரக்கணக்கான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் நீ இருக்காய். இந்த சொன்ன விஷயம் சொன்னதுதான் எதற்காக? அதுலேருந்து ஒரு ரட்சிச்சுக்கிறதுக்காக. இப்போ சொல்லாம இருக்கும், பயப்படுவது வெளியில் போனாலே ஆபத்து, தொட்டாலே ஆபத்து, வீசினாலே ஆபத்து. எப்படி பெரிய ஆபத்துகளுக்கு நாம் இருக்கோம், உணராமல் இருக்கோம். அது சொல்லாம இருக்கும். இந்த விஷயம் என்னைக்கும் இருக்கா? உணராமல் இருக்கிறது எத்தனையோ சோகத்தின் இருக்காய். அந்த மாதிரி நிலையில வர்ற போதும் பாதுகாப்புக்கு நீ பண்ணிதான் ஆகணும். பண்ணலைன்னா அது வந்து பிரவேசிக்கும். இப்ப சொன்னா வரும், மூக்கு கவசம் போட்டுக்கலைன்னா வரும், போட்டுக்கலைன்னா வரும். நான் வரும், பண்ணாலேன்னு வருவேன். பண்ணாலேன்னு வருவான்னு கேட்கலையே, பண்ணாலேன்னா வருது.
இது லட்சணமான விஷயம். சேஃப்டிங்கிற இங்கிலீஷ் சேஃப்டி விஷயத்தில் பண்ணாலேன்னா துக்கம் வரும். அதை முதல்ல அடிப்படையை மனசு வாங்கிக்கணும். பாதுகாப்புன்னு வரும்போது ஒரு குளிரில் போத்தி காப்படுதுன்னா காயஞ்சலம் வருது, பண்ணாலேன்னா வருது. குளிர் அடிக்கிற போது போத்தி காப்படுத்த முடியாதா? அதனால சொல்ல சொல்லும் பண்ணாலேன்னு வருவான்னு கேட்குறீங்க. பாதுகாப்புன்னு வர்ற போது பண்ணாலேன்னா வரும். உனக்கு விதித்த அவ்வளோ பாதுகாப்புக்காக விதிச்சு ஒன்னும் பகவான் அனுப்புறோம்னு காத்திருக்காக சந்தேகமில்லை. அதுவும் பகவானுக்கு நெருங்கின நன்மா மனுஷன் தான். ஆனால் அதை அடைய முடியாமல் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சோகங்கள் துக்கங்கள் இருக்கே, அதுலேருந்து அந்த பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயமும். இதை அந்த பார்வையில் கூட பார்க்கணும். பண்ணலேண்டா வருமா, பண்ணாலேருந்து வருமா, பண்ணாலேன்னா வரும். அது வாரத்துக்கு வியாசாச்சாரியால் ரொம்ப அழகாக அற்புதமாக சித்தாந்தம் பண்ணியிருக்கார். வியாசாச்சாரியால் கலியுகம் பிறக்கிறதுக்கு 250 வருஷம் முன்னாடி பிறந்து இன்னமும் கலியுகத்தில் வேற எந்த மார்க்கும் கிடையாது. எது கர்ம ஒரு சந்தியா பண்ண முடியல மாதிரி காலத்தில் எழுந்து 4 மணிக்கு எழுந்து நதியோ குளத்தில் சாரம் பண்ணி சூரிய சுக்ரகம் சமாபிருதம் தம்போ பிரண்ணாமியுத்தமமிதி அனுஷ்டானத்துக்கு தீர்த்தம் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு வேதம் சொல்றது. சூரிய சுக்கரனும் சமாபிரதம், சூரியனுடைய சம்பந்தமும் சுக்கரனுடைய சம்பந்தமும் இருக்கிற போது தீர்த்தம் எடு. சூரியனுடைய சம்பந்தமும் சுக்கரனுடைய சம்பந்தம்னா என்ன அர்த்தம்? சுக்கரனுடைய கிரணம் ராணியில வருது ஜனம், எந்த குட்டியிலும் எடுக்கிறாளோ எந்த இதிலையும் எடுக்கிறோம், அதை வச்சுதான் ஆட்டம் பண்ணிட்டு இருக்கோம். நாம பண்ணிட்டு இதை விட அடிச்சிருக்கோம். ஆச்சமரத்திலேருந்து ஆரம்பிச்சு எந்த கர்மானுஷ்டானம் பகவத் ஆராதனை கொண்டு பெரியவாள்லாம் பிரார்த்திப்பாள். பிராணப்பதி சபடி முடிச்சோடனே மந்திரத்தால் பிரார்த்திக்கிறேன். நீ அந்த கடைசியில் அந்த சோகத்தோடு முடிப்பாள். பிராணபதி அந்த சோகத்துடைய கடைசி முடிகிற போது ஆயுதோபா சமிதோபா சமிதோபா சமிர்தோபா அகுடோபா சுபோபா சுப்ரசனோபா வரதோபா சொல்லிட்டு சுவாமின் சர்வஜகநாத யாவத் கல்பாவசாரகம் தாவத்துவம் பிரீதி பாவேனா கும்பேஷு சொல்லிதை குரு. நான் பண்ணுறேன் சந்தை வச்சோம், நான் பண்ண தெரிவித்து வச்சோம். நீ பார்த்தா நீ இருக்க முடியாதா? பிரீதி பாவேனா எல்லாத்தையும் தாண்டி உடைய பிரீதி இருக்கேன், அந்த பாவத்தில் நீ இருப்பாய். இப்படி சொன்னா கர்மாவசார ஆரம்பிக்கிறாங்க. தாவத்துவம் பிரீதி பாவேனா எல்லாத்தோட உன்னுடைய கருணையில் நம்பிக்கை இருக்கு, நீ ஏற்றுப்பாய் இருப்பாய். அந்த வரையில அனுஷ்டானம் ஆரம்பிக்கிறோம், சிறுதானே ஆரம்பிக்கிறோம். என் பேரன் எந்த தப்பு பண்ணாலும் பாப்ப தாத்தா பத்துக்கலையா கருணையினால குழந்தை காலாவதைக்கும் ஏகோதனை கூப்பிடும். நாம் நமக்குள்ளே இந்த பிரேம பாவம் நிற்கும் போதும் பெரும்பாலும் தான் இருக்கா. நீ ஏற்றுப்பாய் எங்கள் அனுஷ்டானம் எப்படி இருந்தாலும். கலியுகத்தை ஆச்சாரங்கள் முடியாதுன்னா விட்டுட முடியாது. அறகுறையா சமையல் இருந்தால் சாப்பிட முடியாது. சமையல் செய்ய அடை கொய்யா அறகுறையா சாப்பாடு தான் சாப்பிடணுமே. அது மாதிரி பரிபூர்ணமா அனுஷ்டானம் பண்ண முடியலனாலும் பண்ணணும். எவ்வளவு இன்னும் சொல்ல போனா சரணாகதி தத்துவம் இருக்கே. சரணாகதி எந்த எந்த முறையில் வச்சிருக்கா தெரியும். எந்த அனுஷ்டானம் பண்ணலைன்னா பெருமாள் அனுபவம் சொல்லலை. சரணாகதி பாவம் எந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. சரணாகதி பண்ணால் சேதத்தை அடையணும், அதோட சந்தேகம் இல்லை. எந்த நிலையில ஒரு துஷ்டாந்தம்னா தான் புரியும். ஒரு ராஜாக்கு தர்மசாஸ்திரத்துல பெரிய சந்தேகம் இருக்கு. அதனால என்ன பண்ணாலும் ஊரில் இருக்க வித்வான்கள்லாம் கூப்பிட்டு 30-40 வித்வான்களை கூப்பிட்டு பராமரிசம் பண்ணுறதுக்குன்னு 2-3 நாள் டைம் கொடுத்து அவள்லாம் தங்கத்துக்காக ஒரு அரண்மனையை ஏற்பாடு பண்ணி அவள் ராத்திரை பற்றி விசாரித்து ஒரு தீர்மானத்துக்கு வரணும்னு ஏற்பாடு பண்ணிட்டு அவளுக்கு கைங்கரியம் பண்ணுவேன். அவள் வேசித்தோ சொல்லி சந்தனம் இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு கைங்கரியத்துக்குன்னு ஒரு பலவும் கிடையாது. சரீர பலம் தான் சந்தனம் வரைச்சி வேசி வைக்கிறானே, புத்தி பலம் கிடையாது. அந்த சரீர பலம் மட்டும் உண்டு அவனுக்கு. அவனே ஏற்பாடு பண்ணியிருக்கான். அவன் எல்லாருடைய வேஷில்லாத வச்சு அவளை தீபூதிக்கு சந்தனம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். 3 நாள் அவள் ராத்திரி வேலை பண்ணினான். அவளால் அந்த சித்தாந்த அவன் கேட்ட கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க முடியலை.
சில கேள்விக்கு இன்னைக்கும் பதில் கிடையாது அப்படின்னு கால் பண்ணிட்டு போகலாம், பண்ணி முடியுது. அதனால் தெரியுங்களே ராஜாக்கு. அதனால விஷயம் என்ன பண்ணினால் அந்த ஓலைச்சுவடியில் எழுதி இதுக்கு எவ்வளோ நாங்கள்லாம் என்னென்ன புஸ்தகங்கள்லாம் தேடினோம், இந்த புஸ்தகம் எங்களால் சித்தாந்தத்துக்கு நாங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியுது, க்ஷமிக்கணும்னு எழுதிச்சு. யார் யார் கலந்துட்டான்னு தெரியுமே, எங்களால் அவா கையெழுத்து போட்டான். என்னென்ன இருக்காங்க முடிச்சுட்டு அந்த அந்த ஓலைச்சுவடி சுற்றினான். இந்த சந்தனாடிக்கிற பையன் இருக்கானே அதெல்லாம் கொஞ்சம் இரும்போன்னா என்ன நானும் ஒரு கையெழுத்து போட்டுருவேனே. அவன் கேட்டா நீயும் ஒரு கையெழுத்து போடலாவது இருக்கிறான். தெரியலேங்கிறத யார் சொன்னா என்ன அப்படின்னா, தெரியலேன்னு சொல்றது யார் சொன்னா என்ன, இது மேல இந்த வாரியா கேட்கிற போது சிதேன்னு தோணும் இல்லையா. அவன் கையெழுத்து போட்டு ராஜா கிட்ட போச்சுன்னு வச்சுக்கோ, மீதி பேர்லாம் தெரியலேன்னு சொன்னது அவன். இந்த சந்தனா இருக்கிற மாதிரி தெரியலேன்னு சொன்னது கண்டிப்பா உனக்கு கனடாதிக்கான எதை வச்சு நான் தெரியல சொல்லியிருக்கு. இதுதான் சரணாகதி. நம்மளால எவ்வளவு முடியுமோ பண்ணிட்டும் இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியலை அப்படின்னு ஒப்படைச்சா ஏற்றுக்கொண்டிருவான். சந்தியாவனம் கூட பண்ணாமல் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு அப்படின்னா சரணாகதியை கழித்து பண்ண மாதிரி தான் அது. முடிஞ்சவரை பண்ணிட்டு அதுக்கு மேலே முடியலைன்னா ஏற்றுப்பான். அந்த பகவத் காருண்யத்தையும் அவர் எவ்வளவு சௌலபியம் பண்ணுவான். எங்கேயோ பகவானா பெருமானா எங்கேயோ இருக்காருன்னா அழைச்சிருக்கோம். அவன் கோபுரத்துக்கு முன்னாடி ஓடி வரக்கூடியவன் அப்படிங்கிறத புரியும்படியா பண்றதுக்காகவும் ஸ்ரீமத் பாகவதத்தை திருத்த வியாசாச்சாரியார் சொன்ன போதே அகில ஸ்ருதிசாரமேகம் அத்தியாத்ம தீபமதி தீர்ஷதாந்தமோந்தம். பாகவதம் எப்படி கொடுத்தாலும் கலங்கரை விளக்கம் சொல்வாள். கடற்கரையில் ஒரு பெரிய லைட் ஹவுஸ் ஏற்படுத்தி வைக்கிறார் ராஜாங்கத்தில். எதற்காக சில போது கப்பல்கள் கரை தெரியாமல் சுத்த ஆரம்பிச்சிடும். எந்த பக்கத்தில் கரை இருக்கே தெரியாது. அந்த மாதிரி கப்பல்களுக்கு இந்த பக்கம் தெரிவினா கரையேற முடியும் அப்படின்னு காமிக்கிறதா ஒரு லைட் ஹவுஸ் ஏற்படுத்துவாங்க. அது மாதிரி அத்தியாத்ம தீபம் அதிதீரிடதாம் அத்தியாத்ம தீபம். இது ஒரு கலங்கரை விளக்கம் ஸ்ரீ பாகவதம் அப்படின்னா அந்த கலங்கரை விளக்கம் இதுக்கும் தெரியுது. பாகவதமே கலங்கரை விளக்கம்னா இது யாருக்கு அதிதீரிடதான் தமோந்தம் சம்சாரினா. நம்ம மாதிரி உள்ளவா இருக்கோம் பாருங்க. இந்த பக்கம் திருமணம் என்ன பண்ணணும், எது பண்ணினா சேமம் கிடைக்கும், எந்த தர்மம் நமக்கு சுலபம் புரியாம தரையை சுத்தின்னு இருக்கானே. இதனால காஷாயம் கட்டிடுவாடா அவதான். அதாவது ஒரு காலத்தை காஷாயம் கட்டின ஆச்சாரியர்களால் தான் நம்முடைய வைதிக தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டது. சங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியர் காஷாயம் கட்டினவாளால் தான் ஸ்தாபிக்கப்பட்டு தர்மங்கள். இப்ப காஷாயம் கட்டினவாளால் தான் கட்டிடத்துக்கு நம்ம தர்மம். அதுவும் வெளிநாட்டில் பல பேர் போய் காஷாயத்தை கட்டிட்டு காஷாயம் கட்டினாலும் அவதார குஷாலா சொன்னான். அதாவது புரியும்படியா சொல்றாருந்தா நாம ஏதாவது தெய்வத்தை ஆராதிக்கவும் தெரியும். எந்த தெய்வம் வேதத்துல தெய்வம் தெரியாது. ஏதாவது 4 தர்மங்கள் பண்ணணும் தோணும். எந்த தர்மம் பகவத் பிரீதிக்கும் தெரியாது. ஏதாவது யாராவது ஒரு ஆச்சாரியால குருவா அடையணும் தோணும். எந்த மாதிரி உள்ள ஆச்சாரியனை குருவா அடையிறதுன்னு தெரியாது. அதனால எங்கேயோ வாசல குருன்னு பாட்டுக்காரன்னா அவங்ககிட்ட தோசை கேட்க சொல்லி எனக்கு நாமளுக்கும் தகராறா இருக்கு, இது காயத்து கிடையா, ஆட வேண்டாம், கோழி வேண்டாம், சுடுகாட்டு வேண்டாம் எடுத்துன்னு போயிட்டு அவரை பெருமாள் ஸ்ரீரங்கத்துவா திருப்பதிவா கூட போறான். சுடுகாட்டுவா நல்ல காரியம் பண்ணணும்னு எண்ணம் உள்ளவங்க கூட எந்த பக்கம் திரும்புறது தெரியாம பண்ணார்கள். எந்த தெய்வத்தை ஆராதிக்கிறது, யார ஆச்சாரியனை வதிக்கிறது, எந்த தர்மங்கிற பகவத் பிரீதி அப்படியே தெரியாமல் இருக்காரு. அவளுக்கு கரையேறதுல இந்த பக்கம் திரும்பு அப்படின்னாலே லேட் ஹவுஸ். அது மாதிரி இந்த பக்கம் திரும்பு அப்படின்னு காட்டுறதுக்காகவே பாகவத கொடுத்தாலாம். சம்சாரிணாம் கருணையா புராண குஹ்யம். கருணையாக சொன்னான். பரம காருண்யத்தோட வியாசாச்சாரியால் கொடுத்தான். வியாச குகையில் இருக்கு பதினாறு பெருமாளுக்கு 2 கிலோமீட்டர் மேலே போகணும். அங்கேயா போய் வியாசம் நினைக்கிறான். அங்கே அந்த குகையிலே போய் வியாசுடைய குகை இருக்கு. வியாச குகை அதுதான் வட இந்தியாவுடைய கடைசி பகுதி. அங்கேயே ஒரு ஹோட்டல் இந்தியாவுடைய வட இந்தியாவில் கடைசி டீ ஸ்டால்
போனே போடுறான். இந்தியாவுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற அண்ணன் சீனா, ஒரு 100 அடி போனா சீனா. அதனால இந்தியாவுடைய வடபகுதியில் இருக்கிற கடைசி டீஸ்டால் போட பார்த்தாலே உடனே சாப்பிட நான் விட போகிறோம். அவன் இந்தியாவுடைய கடைசி ஸ்டீஸ்டால் போடுவான். போகிற வேகத்து பார்த்தா இவாளுக்கு கடைசி டீஸ்ட் அவ்வளோ வேகம் அதை போட்டு அப்படி இருக்கும். அவளை அந்த வியாச கோயில் அங்கே உட்காரனா கொடுத்தாங்க. உலகத்து முழுக்க கஸ்தூரி சுவாசனார்த்தம் மன்னம் பகிஷதிக்கு அப்படின்னு கேட்டான் ஜெகநாதன். வந்துட்டு உண்மையான கஸ்தூரியாக இருந்தேன்னா விளம்பரத்தை எதிர்பார்க்காதே. கஸ்தூரிக்கு விளம்பரம் வேணும், மூக்கு பிடிக்கதான் விளம்பரம் வேணும். கஸ்தூரிக்கு விளம்பரம் வேணுமான்னு உண்மையான கஸ்தூரியா இருந்தா நீ விளம்பரத்தை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னா ஜெகநாதன். வந்துட்டு அது மாதிரி உண்மையான கஸ்தூரி பாகவதம் ஒரு முழுக்க எடுத்தது. கருணை அந்த பாகவதத்தை எடுத்தது மேலே ஏற்கனவே எல்லாம் இருக்கு. சிஷ்யா இருக்கா, சன்மானம் இருக்கு, சம்பாவனை இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாம் பெருமை இருக்கு, பாராட்டு பத்திரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த பாகவதத்தை தொடுத்து கொடுத்த வேதவியாசனுக்கு ஒருத்தரும் பாராட்டு பத்திரம் வாசி கொடுத்துள்ள சம்பாவனை மலரை கொண்டாட பார்த்தனை. அவர் சம்பாவனம் வாங்கியிருந்தாருன்னா 2ஆம் தரமா போயிருக்கும் பாகவதம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு காரியத்தில் பண்ணுவாளேயானால் அந்த காரியம் 100% சுத்தம் அப்படின்னு விசாரிக்காமலே எடுத்துக்கலாம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த காரியம் பண்ணணும். அப்படின்னா அதை பற்றி யோசனை பண்ணாக்கா அப்படி பண்ணாலும் இப்படி பண்ணாலும் நிச்சயமாக 100% சுத்தம். பாகவதம் போன்ற புண்ணிய கிரந்தங்கள் தொடுத்து கொடுத்துருக்காத விஷயம். ஆனால் என்ன எதிர்பார்த்து என்ன நடத்தாள். அதனால தான் இன்னைக்கு வச்சு நிற்கிறது சம்சாரினாம் கருணையாக புராண குஹ்யம். பின்னாடி வர ஜீவராசியை பற்றி நூறை அதிகதாக கேட்டது எனக்கு எழுதினது. ஏதாவது நல்ல காரியம் பண்ணணும்னு தோணும். எந்த மார்க்கத்தை திரும்பது தெரியாது, யாரும் அன்றது தெரியாது. அது மாதிரி இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் மகன் சொந்தம், யாருக்கும் தனிப்பட்ட சொத்து இல்லையவன், எல்லாருக்கும் சொந்தம். யாரும் வேணாலும் அதனால்தான் பெண்களின் ஒரு வேஷி பாகவத்தை தெரிந்து சொல்றாள். அவளுக்கு ஒரே சொத்து சரீரம், அதை சும்மா சம்பாதிக்கிறவள். அவளுக்கு பகவான் 4 மணி நேரத்தில் வைகுண்டம் கொடுத்துறாங்கிறாள் பாகவத்தில். ஒரு ஏகாதசிக்கு 2 புருஷால ஏலம் போட்டாள் அவளை. அதுதான் வெறுப்பு வந்துருச்சு. இப்பொழுது கீர்த்தனமா இருக்குமாறாம அப்படின்னு வெறுத்து போய் ஏகாதசியில் நாம சங்கீதம் பண்ண ஆரம்பிச்சால் உதயத்துக்கு தான் வைகுண்டம் போயிட்டார் அப்படிங்கிறார். திராவகத்தை தோய்ச்சி எடுத்துட்டா சுத்த தண்டை தான் மிச்சம். அதில் எவ்வளோ செப்பு தந்துருக்குமே, திராவகத்தை தோய்ச்சி எடுத்துட்டா அதுக்கப்புறம் செப்பு இருக்குமான்னு. அது மாதிரி எவ்வளோ தோஷம். நான் சொல்ல கீதாச்சாரின்னு சொல்றான். அபிச்சே சுராச்சாரா பததே மாவனன்யபாகி சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் விவசிதோ ஹிசா அபிச்சேதி துராச்சாரா சுதுராச்சாரா. ஒருத்தன் வாழ்நாளில் எவ்வளவு தப்பு உண்டோ எவ்வளவு கெடுதல் உண்டோ அத்தனையும் பண்ணித்தான். கொஞ்சம் வயசாகி கூட மாதிரி உள்ளவருக்கு 50 வயசுலேயே உடம்பெல்லாம் பரம்பு பலகீனம் ஆயிடுமே. உடம்பு பலங்கள்லாம் குறைஞ்சி பரவல் நீங்கிருத்தோ அப்படின்னு கவலை வந்துருத்தோ. அதுக்கப்புறம் ஏதோ நாம சங்கீர்த்தனம், கஷேத்ராடனம், தீர்த்தாடனம், ஆனங்கள் அப்படியே திரும்பினான். பததேமா அனன்ய பாக்கு உண்மையா ஹிருதயபூர்வமா திரும்பணும். ஏதோ திரும்பினா கேவம் கிடைக்கும் அதுக்கு கவனத்தை கட்டுறாங்க. அது மாதிரி வந்து தெரிஞ்சாலும் சாது ரேவா ஏவகாரம் வந்தா இதர விவச்சேதம் அப்படிதான் மாறுதலே கிடையாதுன்னு அர்த்தம். இதர விவச்சேதம் ஏவாங்கிற சித்தம் வந்து சாதுரேவ சமந்தவியா. ஆரம்பத்திலேருந்து பாகவதோத்தரா இருந்தா எப்படி ஏற்றுவேனோ அப்படி ஏற்றுவேன் அப்படின்னு நம்ம கீதாச்சார் அப்படிதான் ஏற்றுனா பெண்களையே. புருஷாளா இருந்தாலும் ஏதோ ஒரு 4 காயத்ரி படி பாடினாலும் நினைச்சுக்கலாம். எதுவுமே இல்லாத தெய்வம் அவங்க கிட்ட வந்துட்டா யாரா இருந்தாலும் அனுகிரகம் உண்டு. திரௌபதி எப்ப கூப்பிட்டா சொல்லுங்களேன், சொல்லிட்டே போகலாம். பாகவத்துக்குள்ளே இன்னும் வரல. திரௌபதி கடைசியில் விட்டா, ஏன்னா சத்திரிய ஸ்திரீ ஒன்றும் கடைசி வரை அவளும் பரத்தான் நம்புவார். சத்திரியா அவளுக்கு ஒரு குணம் உண்டு. சத்திரியாவும் பரதா கடைசியில் தான் நினைச்சா. துரோணத்தை துரோணச பீஸ்வச நாஸ்தி சத்தம்
துரோணாச்சாரியார் இருக்காள், பீஷ்மாச்சாரியார் இருக்காள், என்ன நடக்கும் அப்படிலாம் நம்பினார்கள். எல்லாரும் கை விட்ட போதும் பெருமாளை கொடுத்தாள். எந்த அணிகளுக்கு யாரையும் அனுகிரகம் பண்ண பகவான் காது புரியும்படியா பண்ணணுமே. அதற்காகவே பாகவத்தை கொடுத்து அங்கே சொல்லி சில மனுஷன் அவங்கெல்லாம் நைமிஷ கஷேத்திரத்தை சத்ரயாகம் பண்ணி வரான். ஆயிரக்கணக்கானவர்களால் நடக்கிறதுங்கிறான். பாகவதம் பிறகு 7 நாள் சொல்லணுங்கிறதால வேகமாகவே சொல்லி போயிருக்கான். வியாக்கியானங்கள் மீதி இடத்துல கிடைக்கணும். 1000 வருஷம் ஒரே யாகம் அல்ல, மகாபாரதத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு யாகம் ஆணைப்பாடாமல் 10 வருஷம் நடக்கும். அந்த யாகம் முடிஞ்சோடனே இன்னொரு யாகம் ஆணைப்பாடு 20 வருஷம் நடக்கும். மகாபாரதம் 12 வருஷம் நடக்கிற சத்திரயாகத்தில் மகாபாரதம் இருக்கு. இப்போ ஸ்ரீரங்கத்தில் ஆயிரக்கணக்கானோட ஒரு நடக்குதுன்னு சொல்றோம். ஆயிரக்கணக்கான வருஷம் ஒரே குடும்பம் சொன்னேன். முடிஞ்சவர்களும் பண்ணாடி பிடிச்சிக்கலாம். அது மாதிரி தொடர்ந்து நடந்ததுக்கு அர்த்தம். சகசோமம்சதான்னா 1000 வருஷம் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாள் அப்படின்னு அர்த்தம். ஆயிரக்கணக்கான வருஷம் நடந்துருக்கு. ஒரு யாகம் முடிஞ்சவரையும் கொண்டாடிக்க ஆரம்பிச்சுருவார். மகான்களால சும்மா இருக்கவே முடியாது, பகவதாராதனை பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த ஸ்லோகத்தில் ஒன்றா எடுத்துட்டா அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போதே நைமிஷே நிமிஷ க்ஷேத்ரே முனய சௌனகாதயா சத்ரம் சொர்க்காய லோகாயே சஹஸ்ரசமமாசதா தயேகதாது முனயா பிராதர்ஹுதஹுதாக்ரயா. ஒவ்வொரு ஸ்லோகமும் பாகவத வைதிக தர்மத்தை சொன்ன ஸ்லோகம். பிராதர்ஹுதஹுதாக்ரயா பிராதர்ஹுதாக்ரயா சொன்னா போதும், அதான் சரியா வரும். காலப்புறம் ஹோமங்கள் முடிச்சாள் அப்படியானே சொல்லணும். பிராதர்ஹுதஹுதாக்ரயா எந்த அக்னியில தினம் ஹோமம் பண்ணுவாளோ அந்த ஹோமத்தை காலப்புறம் ஹோமத்தை முடிச்சாள். தினப்படி தொடர்ந்து எந்த ஹோமங்கள் பண்ணுவாளோ அந்த அக்னியில ஹோமங்களை முடிச்சாள் சொன்னாள். பிராதர்ஹுதஹுதாக்ரயா இதெல்லாம் நமக்காகவே வேதவியாசி சொல்றார். தினப்படி எந்த விக்கிரகத்தை பூஜை பண்றோமோ அந்த விக்கிரகத்தை பூஜை பண்ணணும். தினப்படி எந்த மந்திரங்களை ஜபிச்சிருக்கோமோ அந்த மந்திரங்களை நம்ம பண்ணணும். தினப்படி எந்த கிரந்தங்களை பாராயணம் பண்றோமோ அந்த கிரந்தங்களை பாராயணம் பண்ணணும். தினப்படி எந்த க்ஷேத்திரத்தை அனுசந்தானம் பண்றோமோ அந்த க்ஷேத்திரத்தை அனுசந்தானம் பண்ணணும். சேஷ் விரும்பினவன் அதை மாதிரி சிந்திக்கவே மாட்டோம். இப்போ புதுசு புதுசாக வந்து பாருங்க, என்னோ வந்தவங்க தெரியுங்க, என்னோ உற்சாகம்னா புதுசு புதுசாக ஒன்றுனா ஆரம்பிக்கிறான். அதுதான் தலைவலியே ஆரம்பம். நம்ம ஆச்சாரம் வந்து எங்கேயோ போய் பண்ணாங்க. ஏன்னா அது அங்கே ஒரு சாமியா இங்கே ஒரு சாமியா ஆரம்பம் அந்த ஆச்சாரியால் விட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் உத்தமானாவே இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு விவாதம் இல்லை. இதை விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு எந்த மந்திரங்களை திறந்து விடுறோமோ அதுதான் லட்சக்கணக்காக பண்ணணும். எந்த பெரியவாள ஆச்சாரியனை வரிசை நமஸ்காரம் பண்ணிருக்கோமோ அந்த பெரியவாளும் திறந்து நமஸ்காரம் பண்ணணும். எந்த விக்கிரகங்களை பூஜை பண்ணிட்டு இருக்கோமோ அந்த விக்கிரகங்களை தான் பூஜை பண்ணணும். பிராதர்ஹுதஹுதாக்ரேது சந்தேகமே நடக்காது. பிராதர்ஹுதஹுதாக்ரயா அப்படி ஹோமங்கள் பண்ணிருக்கிற போது சூதபுராணிகர் ஒரு புருஷன் வேதவியாசுடைய சிஷ்யன் மகான்களை யாகம் பண்றான்னு தெரிஞ்சவுடன் தானாவே தேடி வந்தானா. சப்தாகம் 7 நாள்ல பாகவதம் சொல்றான். பாகவதம் சொல்ற இடத்துக்கு பாகவதம் சொல்றான்னு தெரிஞ்சவனும் சூதபுராணிகர் வந்தான். பாகவதம் சிரவணம் பண்ணி நிமிஷ்ட ததனுகிரகாது ஒன்னொன்னும் தெரிஞ்சிக்க வேண்டிய தர்மத்தை சொன்ன பதம் பாகவதத்தை. சூதபுராணிகர் தள்ளி இருந்தானா. சுதா இவாடா கூப்பிட்டு பக்கத்து நாமெல்லாம் என்ன சொல்லிருக்கோம், பல சத்காரியம் பண்ணிருக்கோம், நிறையா பகவத் கையில் பண்ணிருக்கோம். இந்த பாகவதமே திருப்பதி க்ஷேத்திரம் நடந்திருக்கணும். க்ஷேத்திரம் எல்லாம் தான் பண்றோம், இன்னும் க்ஷேமம் கிடைக்குது. நீ ஒரு சாண்டு ஏறினா கீழே ஒரு அடி இறங்குற, நீ நல்ல காரியம் முடியாம கர்ணனை கேட்கலாம். சுவாமி வியாசகீரை கொடுத்து சௌதகாரியம் வரும். இதுல என்ன அதிசயமா, சூதபுராணிகர் பிராமணர் அல்ல, அப்பிராமணர். சாதம் அந்நத்திர சாந்தசா வேதத்தை தவிர மீது எல்லாம் தெரியும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீ பாகவதத்தை. சௌரகாரிகள் 4 வேதங்கள் அத்தியனம் பண்ணி வேதாந்த பாஷ்டுவார். சூதபுராணிகர் அப்பிராமணர். அவர் வந்தவுடனே அவர் கூப்பிட்டு வியாசகீரை கொடுத்து பாகவதம் சொல்லுங்கோ சொல்ல சொல்லி கேட்டாள். யார்கிட்ட என்ன பெருமை இருக்கோ அதை ஏற்றுப்பால், அதை அனுபவிப்பால், ஒத்துப்பாள் இருக்கணும்.
அவனுக்கு என்ன அவன் யாருன்னு கேட்டுருந்தானா இந்த ரஜோ குணத்துக்கு நான் மாறலை அவட்டு ஒத்துட்டு ஒரு நல்ல குணம் இருக்கு அதெல்லாம் அனுபவிக்கிறேன். அப்படிதான் பாகவதம் வந்தது. அந்த பாகவதம் ஆரம்பிக்கிற போது தன் குருவான சிவாச்சாரியாருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆச்சாரிய அனுகிரகம் இல்லாம மேடை ஏறினா வாக்கு பேசாது. எப்ப நனவு வரணுமோ அப்ப மறந்து போயிடும். கண்ணனுக்கு விசாராச்சு மகாபாரதத்தை ஆச்சாரிய அனுகிரகம் இருந்தா தான் எப்போ உபயோகத்துக்கு வரணுமோ அப்ப நனவு வரும். அது அனுபவத்தை பார்த்தா தான் தெரியும். ஆச்சாரியரான சிவாச்சாரியாருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தர்மஸ்ய 2வது அத்தியாயம் இந்த 2 ஸ்லோகத்துக்கு நான் அர்த்தம் சொல்லிட்டாலே பாகவதத்தை 2ஆம் வருஷம் அர்த்தம். धर्मस्यापवर्गस्य नार्थार्थायोपकल्पते नार्थस्य धर्मैकान्तस्य कामो लाभाय स्मृता कामस्य नेन्द्रियप्रीतिः लाभो जीवेत यावता जीवस्य तत्त्वजिज्ञासा नार्थो यश्चेह कर्मभिः. தர்மம் அர்த்தம் காமம் இந்த 3க்குள்ள லோகம் இருந்திருக்கு. இந்த 3உடைய தத்துவத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் சுத்த பிராணிகள். இதற்காக சொன்னால் இதுக்கு முன்னாடி மகாபாரதம். அந்த மகாபாரதத்தில் சொன்ன ஒன்றுலேருந்து பாரதி சொன்னோம். மகாபாரதம் லௌகிகமான தர்மங்களை சொன்னது. அதுவும் சிவாயிக்கணும். அங்கங்கே ஏதோ பாரமார்த்திகமாக சனசுஜாத்தியம் போன்ற இருக்கு, சுரசாமி இருக்கு, பகவத்கீதை இருக்கு. அங்கங்கே கொஞ்சம் பாரமார்த்திகமான விஷயம் இருக்கே பொதுவாக லௌகிகத்தை பற்றின விஷயம். அங்கே என்ன சொல்லுவாங்க தர்ம வியாசன் மகாபாரதத்தில் ஊர்தவாஹுர் விரோமேடா நகச்சிச்சுணோதிமே. நான் 2 கையை தூக்கின்னு சத்தம் போடுறேன், ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறானே. என்ன தர்மாதர்த்தஸ்தகாமஸ்தே சகிமர்த்தம் ந சேவியதே. உலகம் முழுக்க பறந்துட்டு இருக்கு. எங்கடா வரேன்னா பணம் சம்பாதிக்கணும். ஏண்டா பணத்துக்கு பிறக்கணும்னா பணம் வந்தால் தானே அனுபவிக்க முடியும் பல விஷயங்களை அப்படின்னு அது இருக்கு. அதனால வாடா தர்மம் நடக்குது, பாகவதம் நடக்குது, சத்காரம் நடக்குது, வாடான்னு கூப்பிட்டா எனக்கு இதெல்லாம் நேரம் இல்லை சார், எவ்வளோ நான் சம்பாதிக்க இருக்கு, குடும்பம் இருக்கு, கோவில் இருக்கு அப்படின்னு அதையலாம். வேதவியாசன் சொன்னால் அசடே நீ எங்க வந்தா நீ தேடுறது கிடைக்குமோ அங்கே வாடான்னு கூப்பிடுறேன், அதை விட்டுட்டு எங்கேயோ பண்ணாடே இங்க வாடா நீ தேடுறது கிடைக்கும் இருக்குது, அதை காதலே வாங்க மாட்டேங்கிறே அப்படின்னு சொன்னால் வேதவியாசன் மகாபாரதத்தை அந்த தர்மம் கூப்பிட்டு அதுக்கு வியாக்கியானம் பாகவதத்தை சொல்லுங்க. தர்மஸ்யாமவர்கஸ்ய நார்த்தார்த்தாயோபகல்பதே. தர்மம் அர்த்தம் காமம் இந்த 3 நாள் லௌகிகமான விஷயம், மோட்சம் பாரமார்த்திகம். இந்த 3உடைய தத்துவத்தை எடுத்து சொன்னாள் வேதவியாசன். தர்மம்னா அவங்க லோகத்தை எப்படி நினைச்சிருக்கோம். தர்மானுக்க பல பேர் அதுக்கு அள்ளி கொடுத்தாள், இதுக்கு அள்ளி கொடுத்தா, அப்படி சொல்ல பண்ணினாள். தர்மம்னா எதுக்காக சொன்னாங்க, தர்மம் இருந்தால்தானே பணம் வரும். நிறையா தர்மானுஷ்டானம் பண்ணாதான் தர்மம் அள்ளி கொடுத்தாதானே பணம் வரும். மேல மேல நமக்கு பணம் செய்யணும்னு சொன்னா நிறைய லௌகிகமான தர்மங்களுக்கு கொடுக்கத்தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மஸ்ய ஹியாபவர்கஸ்ய நார்த்தா அர்த்தாய உபகல்பதே. தர்மத்தை அந்த மாதிரி பார்க்காதே. தர்மத்தை எந்த பார்வையில பார்க்கணும் தெரியுமா, அவன் அனுகிரகத்தை நடத்தி வைகுண்டம் போகணும். அந்த மாதிரி தர்மங்களை நீ பிடிச்சுக்கவே தவிர இந்த தர்மம் பணம் மழை மாதிரி பொழியும் அப்படின்னு ஒரு தர்மத்தில் இருக்கு. பணம் கிடைக்கும், மழை கிடைக்கும், அந்த மாதிரி தர்மம் அதுக்காக சொல்லப்பட்டது. லோகத்தில் 90% ஜனங்கள் எந்த மாதிரி பார்வையில் இருக்காலும் அந்த பார்வையை கண்டிக்கிறாள் இந்த சொல்லுது. தர்மம் பண்றாள் 90% நிறைய பண்ணாதான் நிறையா வரும், நிறையா சம்பாதிக்கும், நிறையா கொடுப்பாள், நிறையா வரும். தர்மங்கிறது மேல மேல பணம் சம்பாதிக்கிறது இல்லையா, மறுபடியுமா எல்லாம் பண்ணிக்கிறதுக்கு அந்த தர்மங்களை ஒன்றுதான் நீ விசாரம் பண்ணணும். தர்மஸ்ய ஹியாபவர்கஸ்ய நார்த்தா அர்த்தாய உபகல்பதே அப்படின்னு சொல்லி தர்மத்தினுடைய சொல்லியாச்சு. தர்மம் எப்படி விசாரம் பண்ணணும். அடுத்தது அர்த்தம். ஐஸ்வர்யம் இருக்கே நார்த்தஸ்ய தர்மைகாந்தஸ்ய காமோ லாபாய ஸ்மிருதா. பணம்
ஐஸ்வர்யம் எதற்காக நினைச்சா என்று சொன்னால் தெரியுமா? நிறைய பணம் பண்ணாங்கன்னா சார் ரூம் முழுக்க ஏசி பண்ணலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கி வைக்கலாம், டிவி பார்க்கலாம், இந்திய உலகத்தையும் கை கூட கொடுத்துடலாம். பணம் பண்ணாதானே சார் பணம்ங்கிறது லௌகிகமான லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு நினைச்சிருக்கோம். நான் தஸ்ய தர்மேகாந்தஸ்ய காமஹா லாபாயிசுதா. ஆசைகளை அனுபவிக்கிறதுக்கு பணம் இல்லை. பின்ன பணம் எதுக்கு தெரியுமா? நான் தஸ்ய தர்மேகாந்தஸ்ய தர்மம் பண்ணணும்னா பணம் தேவைப்படுறது. பணம் தர்மோச்சாரத்துக்கு சாதனம் எதுவே காம விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு சாதனம் இல்லை. 90% இளைஞர்கள் நினைச்சிருக்காங்க அதுக்கல்ல பணம். நான் பணம் இருந்தாலே சுத்தா நடத்த முடியுது, பணம் இருந்தாலே ஒரு லட்சார்த்தம் பண்ண முடியுது, பணம் இருந்தாலே ஒரு கோவிலுக்கு உச்சம் பண்ண முடியுது. கர்மான உற்சாகத்தும் பணம் தேவையா இருக்கு. பணம் இந்த மோட்சத்துக்கு சாதனமா தர்மம். அந்த தர்மத்தை உற்சாகம் பண்ணது பணம் தேவையா இருக்கு. அந்த முறையில பணம் பேசுவே உன் போக போக்கியத்துக்கு பணம் நினைக்காது. நார்த்தஸ்ய தர்மீகாந்தஸ்ய காமோ லாபாயிசுதா. காமஸ்ய அடுத்தது காமஸ்ய அடுத்து தர்மம் முடிச்சாச்சு, அர்த்தம் முடிச்சாச்சு. மூணாவது காமம்னா ஆசைன்னு அர்த்தம். தமிழ்ல காமம்னா இன்னும் விபரீதமான அர்த்தம் பண்ணலாம். காமம் சொல்லுக்கு ஆசைன்னு அர்த்தம் வரலாம். காமஸ்ய நம்மெல்லாம் ஆசையில் காமம்னா என்ன சொல்லுவோம்? நேந்திரிய பிரீதி, இந்திரியங்களை திருப்தி பண்ணி வச்சுக்கிறதா ஆசைகள். பாஷத்தை எது எடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றது, ஹோட்டல் போய் இஷ்டத்துக்கு ஹோட்டல் போய் வந்து 2000 ரூபா ஆகுதுங்களா? 2000 ரூபாயில் ஒரு மாதம் சாப்பிட்டு அவங்க குடும்பத்தோடு அழைச்சிட்டு போயிட்டு 2000 ரூபாயில் 10,000 ரூபா சனி ஞாயிறு குடும்பத்தோடு போகலான்னா அப்படிதான் எடுத்துட்டு இருக்கான். பல ஹோட்டலுக்கு போகணும், நிறையா சாப்பிடணும், நல்லா அனுபவிக்கணும். இந்திரியங்களை திருப்தி பண்ணி வைக்கிறதா ஆசையை அழைச்சிட்டு இருக்கான். ஆசை இந்திரிய திருப்திக்கல்ல. காமஸ்ய நேந்திரிய பிரீதி, இந்திரியங்களை திருப்தி பண்ணிக்கிறதுக்கு ஆசை இல்லை. ஆசை எதுக்கு படணும் தெரியுமா? காமஸ்ய நேந்திரிய பிரீதி லாபோ ஜீவேத யாவதா. உன் ஜீவனத்துக்கு உன் குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையோ அதோட ஆசைப்படதை நிறுத்திக்கணும். அதுக்கு மேல போச்சுனாலே கவலைதான். அதனால சொல்லுவா அன்னவசத்தை கவலை இல்லாத குடும்பம். அதனால பெரியவாழ வார்த்தை இல்லை போதுமே சார். அன்னவசத்துக்கு கவலை இல்லாமல் இருக்கணும். 3ஆம் தலைமுறைக்கு 7ஆம் தலைமுறையை சேர்த்து ராத்தூக்கம் எவ்வளவு தேவையோ அதோடு எடுத்துனாதான் நிம்மதியாக தூங்க முடியும். போது காமஸ்ய நேந்திரிய பிரீதி ஆசையில் ஒரேடியா இந்திரியங்களை திருப்தி பண்ணி வைக்கிறது மட்டும் லாபோ ஜீவேத யாவதான். உன்னுடைய ஜீவனத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுதான் ஆசைப்படுறது முதல்ல எடுத்துக்கும். லாபோ ஜீவேத யாவதான். சரி, ஜீவனம் அப்படின்னா ஜீவன் இருக்கு. உங்களுக்கு வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோட எடுத்துக்கோ சொல்றான். வாழ்க்கை இருக்கு. அடுத்து கேள்வி வரணும். லாபோ ஜீவேத யாவதா காமஸ்ய நேந்திரிய பிரீதி லாபோ ஜீவேத யாவதா ஜீவஸ்ய தத்துவ ஜிக்ஞாசம் நார்த்தோ யஸ்ய கர்மபிஹி. ஜீவன் எதுக்காக தெரியுமோ? வேதாந்த பரிஞானத்தை அடைஞ்சி பிரம்மத்தை பற்றி புரிந்து திரும்பி வராத இடத்துக்கு நீ போகணும். அதுக்கு ஜீவனம் அவசியமா இருக்கு. ஜீவனம் எதுக்காக மூஷன்னு கர்மானுஷ்டானம் பண்ணி இருக்கிறதா மட்டும் தென்னாங்க. பல பேர் சில பேர் தான் சேர்ந்துருக்காங்க. யாவத் ஜீவம் அக்னோத்தம் அதன் இருக்கு. அதனால கர்ம மூஷன் ஒரு பலனும் இல்லாமல் கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் ஜீவனம் எதுக்காக தெரியுமா? அப்பதான் தத்துவஜிக்யாசா. அழகா வேதாந்த பரிஞானங்கள் அடைஞ்சி அதுலேருந்து ஞானத்தை அடைஞ்சி வந்திருந்தா இல்லாமல் பண்ணிக்கிறதுக்கு உள்ள அவசியமா இருக்கும் ஒரு ஜீவனம். அதுக்காக உபயோகப்படுத்திக்கணும். ஒரு பலம் இல்லாமல் மூஷன் கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறதா மட்டும்தான். அப்படிதான் பல பேர் நினைச்சிருக்காங்க. கர்மானுஷ்டானம் அவசியம். கர்மாவிலேருந்து அடைய வேண்டியதை நீ அடையணும். சுவாமி கீதையில சர்வம் கர்மாகிரம் பார்த்து ஞானே பிரதிதான் கர்மாவிலே ஞானத்தை அடைஞ்சவங்க கர்மாவை குறைச்சிக்கோ. இது ரொம்ப அழகா விஷயம் இல்லை. எதையுமே நான் உதாரிக்கிறேன். ஏதாவது ஒன்றும் என்ன தோணும்? கர்மாவை ஞானத்தை அடைஞ்சோட நிறுத்திக்கோ சொல்லணும். உடனே நமக்கு என்ன தோணும்? வேலையில கர்மா பண்ண கூடாது. வாக்கியங்களை எதை வேணா பாருங்க. ரொம்ப ஆழ்ந்த முடியும். எந்த ஒரு வாக்கியம் உன்னை உள்ள பிரவேசிக்க சொல்லும், காரியம் பண்ண சொல்லும். ஆனால் சொல்றதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அதுல இருந்து அடைய வேண்டிய லாபத்தை அடைஞ்சுட்டா நிறுத்திக்கோன்னு அர்த்தம். அதை சொல்ல வேண்டிய விஷயம். ஸ்கூல்ல எல்கேஜில முதல் நாள் ராத்திரி போய் படிச்சுக்கிறாங்க அட்மிஷனுக்கு.
கெஞ்சறான். அவன் கெஞ்சது பார்த்தா அவங்க ஸ்கூலில் படிக்கணும், ஸ்கூலில் படிக்கணும், ஸ்கூலில் படிக்கணும் அப்படிதான் கெஞ்சறான். அவன் கெஞ்சது பார்த்தா ஸ்கூலில் படிக்கணுங்கிறதா லட்சியமாக இருக்கு. ஆனால் அந்த லட்சியத்தோட எண்ணம் எதிரும் அதை முடிச்சுட்டு வெளியில் வரணும், அதானே அவனுடைய லட்சியம். ஆனால் அதை சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல மாட்டான். அவங்க ஸ்கூலில் படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளியில் வரணும், அதுக்காக முடிவு எதை வேணா பாருங்க. யாராவது இருந்தாலும் திருப்தியா சாப்பிடுங்க சாமி, இன்னும் ரெட்டி போட்டுருங்க, ஒரு கண்ணி பாயசம் போட்டுருங்க, சங்கோட்டப்படாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். திருப்தியா சாப்பிட்டு இருந்திருக்கணும். சாப்பிட்டு சாப்பிட்டு எழுந்து நீங்க அப்படின்னு சொல்லிருப்போம். முடிவு நம்ம வாக்கார் எதை எந்த வார்த்தை வேணாலும் சொல்ல முடியுமா இருக்கும், முடிவை சொல்ல மாட்டோம். கர்மானுசாரம் பண்ணுன்னு சொல்றதுலேருந்து அதுலேருந்து அடைய வேண்டியதை அடைஞ்சு நீ வெளியில வா. வெளியில வாங்கிறது யாருமே சொல்ல மாட்டார். வாக்கியத்துடைய லட்சணமே அதான். அந்த மாதிரி முறைதான் கர்மானுசாரம் விதிக்கப்பட்டிருக்கு. தத்துவ ஜிக்யாசா கர்மபி வெறும் அதுல இருந்து அடைய வேண்டிய பத்தி லட்சியம் இல்லாமல் வேத வாக்கியம் ஒரு வேலை இருக்கு. 5 மணிக்கு உபன்யாசம் அந்த உட்காருவோம், 6 மணி கரெக்டாக நடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் பாருங்க, ஆரம்பம் சொல்லப்படுமே தவிர முடிக்கிறது அந்த வார்த்தைக்குள்ளே லட்சியம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கும். ஞானத்தை அடைந்த உடனே கர்மானுசாரங்கள ஞானத்தை அடையத்துக்கு சாதனம். இந்த 2 ஸ்லோகத்துக்குள்ள பாகவதத்தில் தத்துவமே அமைஞ்சிருக்கு. இதான் வியாக்கியாதாக்கள் பண்ணிருக்கால் சொல்லிட்டு அவன் என்னென்ன கேள்வி கேட்டாலும் ஒரு கேள்விக்கு தர்மானுசாரங்கள் எதற்காக தெரியுமான்னு சொல்லி தர்மானுசாரம் என்ன எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் மூஷி பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன பலனோ அந்த பலன் நோக்கி போயிட்டு இருக்கோமா அடைஞ்சிட்டு இருக்கோமாங்கிறத பத்தி கவனிக்காமல் தர்மஸ்வருஷ்டித பும்சா விஸ்வக்சேன கதாசிரா நோத்வாதையே திதிரதி ஸ்ரமயேவஹி கேவலம். நீ என்ன தர்மானுஷ்டானம் வேணாலும் பண்ணு, சத்தியாவனம் பண்ணி, பூஜை பண்ணி, பண்ணி, கஷேத்ராரணம் பண்ணி, தீர்த்தாரணம் பண்ணி, எது பண்ணினாலும் ஒவ்வொரு காரியம் பண்றவும் எந்த எண்ணத்தோட ஒரு பரிசோதனை பண்ணிக்கணும். விஸ்வக்சேன கதாசிரா நோத்வாதையே திதிரதி. பகவான் கட்டியும் பகவத் ஆராதனத்தையும் பகவத் விஷயத்தையும் ஒன்ன அதிகமாக்கி வரதா ஈடுபாட நெருக்கத்தை ஏற்படுத்தி வரதா அப்படிங்கிறத பரிசோதிச்சுக்கணும். இல்லாமல் வெறும் மூஷன்னு ஏதோ ஒரு அனுஷ்டானம் மாதிரி பண்ணிருந்தேன்னா நீங்க சேர்த்து ஸ்ரீநகர் போய் பாருங்க. ரங்கநாதன் கருணையை காரணத்து பிரார்த்திக்கா இருக்காள். இது உள்ள ஒன்னே எழுதி பக்கம் இரும்பு பார்த்த கடை எனக்கு தெரிஞ்சு 50 வருஷமா இருக்குது. அங்கதான் கூட்டு நின்று இருக்கும். உள்ள ரோட்டோடனே இரும்பை தட்டி வாங்கிறதுக்கு அந்த கடை ஏற்பட்டு எப்போது தெரியாது. நான் பார்க்கிறேன் 60 வருஷமா இருக்கிற கடை ரோட்டோடனே எழுந்து ஏதோ அது ஒரு காரியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பெருமாளை நமஸ்காரம் கூட அது பகவத் பக்திக்கு சாதனமா இருக்கா? ஒரு துளசி அர்ப்பணம் பண்ணா கூட பகவத் காரணத்துக்கு சாதனமா இருக்கா? அந்த யோஜனோட பண்ணி நெருங்கி இருக்கணும். அந்த நெருக்கத்தை செக் பண்ணி அதிகம் வாங்கி இருக்கோமான்னு செக் பண்ணணும். இல்லைன்னா சிரம ஏவை கேவலம். அதுல இருந்து என்ன லாபம் தெரியுமா? நீ பட்ட பரிசுரம் தான் மிச்சமே தவிர ஒரு உபயோகம் இல்லை. இதெல்லாம் சொல்லி சுஷ்ரூஷோ சப்ததாரஸ்ய வாசுதேவ கதாருச்சி சான்மஹத் சேவையா விப்ராஹ உன்னதீர்த்த சேவனா. அது முதல்ல என்ன எண்ணம் வேணும்? சுஷ்ரூஷோ சத்விஷயங்கள் நடக்கிறது காது கொடுத்து கேட்கணுங்கிற எண்ணம் வேணும். சோதமிச்சா சுஷ்ருதா கேட்கணும். சுஷ்ருனையும் சுற்றுக்கு என்ன சொல்ல போறாலும் எதிர்பார்த்து இருக்கணும்னு அர்த்தம். சுஷ்ரனா ஓடியாடி கையில் கொண்டு அர்த்தம் இல்லை. சுஷ்ருடாக சொல்லுக்கு அடுத்து என்ன சொல்ல போறாலும் என்ன சொல்ல போறாலும் எதிர்பார்ப்போடு இருக்கா அப்படின்னு அர்த்தம். சுஷ்ரூஷ கதை கேட்கிற முதல்ல மனுஷனுக்கு என்ன எண்ணம் வரணும்? சத்விஷயங்களை போய் காது கொடுக்கிறான். பெரியவாள் பண்ணி அதை பண்றாள். இங்க நாம சங்கீதம் நடக்கிறது, பகவத் ஆராதனை நடக்கிறது, போய் காது கொடுக்கணுங்கிற எண்ணம் வரணும் முதல்ல. அந்த எண்ணம் வந்து வச்சுக்கோ. சுஷ்ரூஷோ சப்ததாரஸ் ஏதோ ஒரு நாள் 2 நாள் செஞ்சு உட்காருவோமே உட்காருவோம். அதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிச்சோன்னே ஓ இவ்வளவு விஷயம் இன்னைக்கு போல இருக்கே, நாம் இந்த நாள் தெரிஞ்சுக்காம விட்டுட்டோமேன்னு தானே மீதி நாள் கேட்கணுங்கிற எண்ணம் வரும். மீதி எங்கெங்க நடக்கிறதோ அங்கெல்லாம் கூட போய் கேட்கணுங்கிற எண்ணம் வரும். சப்ததாரஸ் அந்த சப்தம் வந்துருச்சுன்னா தானே கொஞ்சம் கொஞ்சமா மனசுல படிச்சிடும். அது என்ன
அது என்ன யுத்ததானச வாசுதேவ கதா ருச்சி. ஆவருத்தி ரசகிருதோபதேசாதி பிரம்மசூத்திரத்துல ஆவருத்தி ரசகிருதோபதேசாதி. நல்ல மகான்கிட்ட உபதேசத்தை வாங்கிட்டோ திரும்ப 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 அதை பண்ணு. ஒரு தடவை கேட்டுட்டா போறாங்க. ஆவருத்திய அசகிறது நிறைய தடவை திரும்ப திரும்ப கேள்வி உபதேசம் அந்த உபதேசத்திலேருந்து அப்படிங்கிறது வியாசர் பிரம்மசூத்திரம். அது மாதிரி சத்ததான ஸ்தானே ஒரு சத்த வர ஆரம்பிக்கும். இவ்வளவு சுலபம் பகவான் இவ்வளவு சௌலபியம் வந்தாலே ஒரு நாள் இருக்கும். ஒரு விசேஷம் மாறணும் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற சேரத்தில் போய் கோயிலில் போய் நமஸ்காரம் பண்ணுற எல்லாமே தோட ஆரம்பிக்கும். சத்காரியத்தை பிடிச்சிக்க ஆரம்பிப்பேன். நல்ல காரியங்கள் பிடிச்சிக்க ஆரம்பிச்சோன்னா அது ஒரு ருச்சி. வாசுதேவ கதா ருச்சி அப்படி ஈடுபாடு கேட்கணுங்கிற எண்ணம் வரணும். அந்த எண்ணம் ஒண்டி சத்து வராதான். ஷான்மஹ சேவையா விப்ராஹா புண்ணிய தீர்த்த சேவனா. அது பல மகான்களை அவதாரம் பண்ணி அவளை நிறைய எண்ணாமல் பண்ணிருக்கணும். பல புண்ணிய கஷேத்திரங்களை போய் சாரம் பண்ணிருக்கணும். அப்பதான் சத்வீகத்துல காலை கொடுக்கணும் ஒரு எண்ணம் வரும். வந்துட்டா மேல ஆயிடும். வரணுமே சாஸ்திரங்கள் சொல்லுவாங்க. வெங்கையில போய் சாரம் பண்ணினா புண்ணியம் உண்டுன்னு ஒரு தடவை சொல்லலாம், 10 தடவை சொல்லலாம், 100 தடவை சொல்லலாம். வெங்கைக்கு போட்டு எண்ணம் வரணும். இருக்கு இவனை எலும்பாட்டு வைத்து போற மாதிரி வச்சுக்க முடியுமா? அந்த எண்ணம் ஏற்படமாகும். அதுக்கு ஒரு புண்ணியம் இருக்கு. சார்பா சேவையானாலும் அவன் அருளால் அவன்தாள் வணங்கி நல்ல காரியங்கள் ஈடுபடுறது கூட பூமி கிருஷ்ணா பூரிராஜனா. பின்னாடி கோபி சொல்லப்படுறான். பூமி கிரணந்தியே யார் யாரெல்லாம் சொல்றாளோ யார் யாரெல்லாம் கேட்கிறாளோ அவெல்லாம் யார் தெரியுமா? பூரிதாஜனா. ஜென்மாந்தத்தில் சொன்னதாலும் கோதாலும் பூதாலும் என்னாவது அமன் பண்ணுவாளுக்கு பகவான் நாமா சொல்லணும், பகவன் நாமா கேட்கணும், பகவத் சம்பந்தப்படணும் எண்ணம் வருவான். வேதவியாச சொல்றது அவசியம் இல்லை. இடதை வலதை தெரியாத கோவியல் சொன்னாடுது. பூமி கிருநந்தியே கிருஷ்ணா பூரிராஜனா. சுலபமான முறையில கலியுகத்தை இதுதான் சாதனம். பகவத் ஆராதனம் நாம சங்கீதம் இதுதான் சுலபமான முறையில் பண்ண முடியுங்கிறதாவே வேதவியாசர் தொடுத்து கொடுத்தால். நல்ல சதாச்சாரிய சம்பந்தத்தால் நாரதாச்சாரியாருடைய சம்பந்தம் கிடைச்சு அவர் குழம்பி போய் மனசுல குழம்பி இருக்கிற போதும் எதிர்பாராம நாரதாச்சாரியார் வந்தார். நாரதர் நல்ல குழம்பி நாம மனசு குழம்பி இருக்கிற போது யாராவது வந்தாலே பகவான் அனுப்பிச்சு வந்தால் நினைக்கிற வழக்கிற உபதேசம் தன் மனசுல உள்ள குறைய வாட்டு சொல்வார். அது மாதிரி வேதவியாசர் தன் மனசுல இருக்கிற குழப்பத்தெல்லாம் சொன்னாள். எல்லாம் தான் பண்ணினாள். அதாவது பகவானே வேதவியாசா நானா புராண சாஸ்திர பிரபந்தை சித்தம் அலபமானா வியாக்கியானம் ஆரம்பிக்கிற போது தத்திர தத்திர அமிர்துஷன் நாரதோபதேசதா பகவத் குண வர்ணன பிரதான ரூபம் பாகவத சாஸ்திரம் பிராரிச்சு தத் பிரத்யூக நிவத்தியாதி சித்தையே தத் பிரதிபாத்திய பரதேவதான ஸ்வரண ரூபம் மங்களமாசனதி ஜன்மாத்தியசேதி. பாகவத வியாக்கியானம். பாகவதம் எப்படி எதற்காக தெரியுமா? நான் எல்லாம் தான் பண்ணினார் வேதவியாசர். நானா புராண சாஸ்திர பிரபந்தை எதிர கை வைக்கிற சொல்ல வேதவியாசம் மாதிரி பண்ணிடுவாடுண்டா. இது கர்மானுஷ்டானம் பண்ணவாடு சகாயம். அதே மாதிரி வேதாந்திகளுக்கு பிரம்மசூத்திரம் எடுத்து கொடுத்து சுலபமா பிரம்ம வேதாந்தங்களை சொன்னதை புரிய முடியாது அப்படின்னா அது அவார்டுக்கு அப்படின்னு அனுப்புகிறாங்க. காமிச்சுதான் பக்தி மார்க்கத்தில் உள்ளவாளுக்கு அடையாளம். லௌகிகத்தில் உள்ளவாளுக்கு மகாபாரதத்தை எடுத்து கொடுத்தும் லோக தர்மங்கள் எப்படி அப்படிங்கிறத காண்பிச்சால் லோகத்தில் உள்ளவாளுக்கு மகாபாரதம் ஆரம்பிக்கும் போது ஒரு சபதம் பண்றாங்க. இந்த சபதம் பண்ண முடியுமா? எதியாஸ்தி ததன்னத்துல என்னை ஆஸ்தி நதத் குச்சிதி. இப்படி ஒரு சபதம் இதுல எதை சொல்லியிருக்கீங்களோ அதுதான் மீதி புஸ்தகங்கள்ல நீங்கள் தேட முடியும். இதுல ஒண்ணு இல்லைன்னா எந்த புஸ்தகம் தேடினாலும் கிடைக்காது. இப்படி சபதம் பண்ணிட்டு ஆரம்பிச்சு வேதனை அதுதான் பண்ண முடியும். எல்லாம் தான் பண்ணினா நானா புராண சாஸ்திர பிரபந்தை சித்த பிரசவம் அலகமான மனசுக்கு தான் போருங்கிற எண்ணம் வரணும். அவர் ஒரு புராணம் பண்ணுவார், 100 பேர் கொண்டாடுவாள். இந்த பொருள் போராதும் தோணும். அடுத்த புராணம் பண்ணுவார், 1000 பேர் கொண்டாடுவாள். இந்த பொருள் போராதும் தோணும். அடுத்த புராணம் பண்ணுவார், 10,000 பேர் கொண்டாடுவாள். இந்த போயிட்டே இருக்கு. நமக்கு இருப்பாருக்கும்
எவ்வளவு சம்பாதிச்சாலும் இது போதும் தோணாமல் இன்னும் சம்பாதிக்கணும். புகழா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், இது போதும் தோணலையே. மேல 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 அனைத்து வாழ்க்கை எவ்வளவு பணம் வந்தாலும், எவ்வளவு புகழ் வந்தாலும், எவ்வளவு பதவி வந்தாலும் இன்னும் குவிச்சுக்கணும் அடையுது. அது பார்த்தா வேதவியாசத்துக்கு அடைந்து மனசு தாரா புராண சாஸ்திர பிரபந்தை எது வந்தா சாந்தி சொல்ல 10 வீடு வாங்கி போட்டு மனசு சாந்தியா, 10 கோடி சொத்து மனசு சாந்தியா. இதெல்லாம் இன்னும் விபரீதத்தான் ஏற்படுத்தி கொடுக்கும். நிம்மதியா தூங்க முடியாது. எதுவும் சாந்தி சொல்லணும். மனசு அமைதியாக வரும். இந்த மனமே பொன் செய்தி மறந்துள்ளே யோசிச்சுவா தமிழ் ஒருங்கிற எண்ணம்னா வரணும். நம்ம பெரியவாள்னா அப்படிதான் கேட்டா என்ன பகவான் என்ன வசதி கொடுத்துருக்கான், எல்லாம் பெரியவாள் பார்த்துக்கிறேன் சுவிச்சா இருக்கு. என்னைக்காவது குறை சொல்லி பார்த்துக்கோமா நான் பெரியவாள். இப்போ யாரையாவது சொல்லிக்குவான்னு கேட்டோம்னே ஆரம்பிச்சிடும். அது ஏன் சார் கேட்கிறேன், இப்பதான் ஆஸ்பத்திரி போயிட்டு வரேன், ஏண்டாப்பா சேமான்னு கேட்டோம்னு ஒன்றுதான் அணுகிறது உட்காந்து பார்த்தா என்னன்னா பணம் இருக்கு. நம்ம பெரியவாள்லாம் சம்பாதிச்ச போல 10 மடங்கு பணம் இருக்கு, 10 மடங்கு செய்தா இருக்கா, 10 மடங்கு பொருள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம பெரியவாளுக்கு இந்த திருப்தியில 10 மணி நமக்கு இருக்கா. யாரை பார்த்தாலும் பொருள் போட்டு செய்யலாம், அதுக்கு சாப்பிடலாம். அப்படி எதாவது நம்ம பெரியவாளா ஏன் மனசுல திருப்தி இருக்குது. திருப்தி எங்க இருக்கணும்? பொருள் வெளியில ஹிருதயதான் திருப்தி. சித்தப்பிரதமும் அனுபவமானா மனசு அடைஞ்சா இந்த பொருள் தொடர் இருக்கு. அப்பதான் நாரதோ நல்ல சதாச்சாரத்தை அடைஞ்சாலே மனசுல சாந்தி வராது. படிப்படைந்தா சம்பாதிக்கலாம், பதவி அடையலாம், பணத்தை அடையலாம், புகழ் அடையலாம், என்ன பண்ணலாம். அதுவே விபரீதமா இருக்கு. எத்தனை பேருக்கு அவன் சம்பாதிச்ச பணமே முடிச்சா இருக்கு. பேப்பரை கடன் பார்த்தா அதான் 10 தள்ள கள்ளத்துக்கு போட்டான்னு இருக்கு, ஒத்தனையை கொண்டுட்டான்னு இருக்கு. எத்தனை பேருக்கு சொத்து சேர்த்து சொத்து முத்தியை தேடி கொடுத்துருக்கு, பதவி எத்தனை பேருக்கு முத்தியை தேடி கொடுத்துருக்கு. மனசுல சாந்தி ஏற்பட்டு போரும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தினாலே செய்வங்க அடைய முடியாது. நாளைக்கு வந்து நல்ல சதாச்சாரியில் வரணும். அவ்வளோதான் மனசு சமாதானம் அடிக்கும். அதுதான் பெருமாள் கொடுத்துருக்காங்க இடம். அப்படியே சாந்தத்தை அவதான் ஏற்படுத்தணும். நாரதாச்சாரியார் வந்து அவர் என்ன 18 புராணத்தை எழுதையாக இருக்கிற புராணம் சொன்னார். முன்னாடி 18 புராணம் சொல்றோம். 18 புராணத்துக்கு பேர் என்னன்னு கேள்வி சொல்ல தெரியாது. 18 புராணம் எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு அது முன்னாடியே நாரதாச்சாரியா நீ சொல்லலாம் பண்ணிருக்கேன் அந்த புராணங்களை தொடக்கூட போறதில்லை. ஏன் தெரியுமா? சித்திரபதம் வரையலாம், அடுக்கு மொழியில பண்ணியிருக்கலாம், அற்புதமான பதப்பிரயோகங்கள் இருக்கலாம். பகவானை பத்தி பேசாத புஸ்தகம்னா மகான்கள் இடதையாக கூட தொடமாட்டார். பகவத் யோகர்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு மீனினா அது என்ன நம்ம சமூகத்துக்கே பேராமத்து வராது. இந்த நாடுனா 100 வருஷம் முன்னாடினா எந்த புஸ்தகம்னா இருக்கணும், அது ஒன்று சத்தியமா இருக்கணும், அது வைஷ்ணவமா இருக்கும். இந்த 2ஆம் நாள் அப்படிதான் 2 ஒன்றா இருந்தாலும் அந்த புத்தகத்தை எடுத்துட்டா பாராட்டு பண்ணா பிரச்சாரம் பண்ணலாம். ஒரு 100 வருஷம் முன்னாடி பெரியவர் தமிழுக்காக எடுத்துக்கலாமே அப்படின்னு ஆச்சரியக்கிறவங்கலாம் எடுத்துட்டு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சா தமிழுக்காக. அது ஒரு எல்லையை மீறுற போதும் பெரிய காரியம் பண்ற மாதிரி தோணும். அதனுடைய வேதனையை தான் நீங்க நாம எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு கட்டுப்பாடு இருந்தா அதை மீறதை பெரிய புத்திசாலித்தல் மாதிரி தோணும். அது எப்பேற்பட்ட துரோகமுமே பின்னாடிதான் தெரியப்பதான் அவனால வைக்கிறோம். அதனாலதான் அப்படி கட்டுப்பாடா இருந்தது. இப்படி இருக்கும் கொஞ்சம் செய்வா இருக்கணும், இல்லை வைஷ்ணவா இருக்கணும். அதாவது பகவானை பத்தி பேசாத புத்தகம்லாம் மகான்கள் தொட கூட மாட்டாங்க. 18 புராணங்கள் பத்தி பண்ணிருக்கேன். ஒரு ஸ்லோகம் கூட என்ன விஷயம் சொன்னா நாடாச்சாரியா யதா தர்மாதயஸ்தார்த்தா முனிவர்யானு கீர்த்திதா நததா வாசுதேவஸ்ய மகிமாஹ்யனுவர்ணிதா. இந்த ஸ்லோகத்தை என்ன விசேஷம்னா பூர்வார்த்தத்துல பகுவச்சனம், உத்தரார்த்தத்துல ஏகவச்சனம். அது மனசு வேண்டாம்னா ஸ்லோகத்தை 10 மடங்கு அனுபவிக்க முடியும். யதா தர்மாதேஷார்த்தா முனிவர்ய அனுகீர்த்திதா. திரும்ப திரும்ப தர்மங்களை பற்றி அந்த தர்மங்களை கொடுக்கும் எழுதியிருக்கேன். இதெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அந்த தர்மங்கள்ல சில தர்மங்களாவது பகவத் திவிகைன்னு சில தர்மங்கள் உண்டு. அதை பத்தி ஒரு ஸ்லோகத்தோட காரணமே நததா வாசுதேவஸ்ய மகிமா ஹிருவன்னிதா. ஒரு ஸ்லோகம் கூட பகவானை பத்தி காணுமேடா.
அந்த புஸ்தகத்தை யார் தொடுவார்? ஸ்லோகங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கான். எவ்வளோ முந்திரி போட்டு திராட்சை போட்டு சித்திராங்க கலந்துருக்கட்டும், அது சாக்கடையில் கலக்கிறது இருக்கு சொன்னான். தெரிந்த காக்க வேணா போய் கொத்தும், அம்சபட்சி போய் தொடாது. அது மாதிரி எவ்வளோ அழகான நடையில அந்த புஸ்தகம் அமைந்திருந்தாலும் சரி, பகவானே பிரதானமா வச்சு வேதாந்த பரமா ஒரு புண்ணியகிரந்தம் பண்ணலாம் சொல்லி மகான்களுடைய அனுகிரகமும் அவர்கிட்ட பகவத்கதா சிரவணம் பண்ணது என்னை எப்படி உயர்த்தி நிறுத்தி தெரியுமான்னு சொல்லி தன் சரித்திரம் சொல்லி 5 வயசுல மகான்கள்கிட்ட கைங்கரியம் பண்ணதுக்கு என்னை கொண்டே விட்டாள். அதான் சின்ன வயசுல குருகுலத்தை கொண்டே விடுது. அந்த குருகுலத்தை கெடுக்கணும்னே பெருசாமல் எல்லாம் பார்க்கணும். பிராமண வர்க்கம் கரையேற முடியாமல் தடை நிற்கிறதுக்கு காரணம் குருகுலத்தை கெடுத்தது. நாங்கெல்லாம் தேர்மண்ட காலம் வரை இப்போ எப்படி நம்ம பாடசாலைலாம் நடக்குது, சிலபஸ் ஆகிடும். எத்தனை தரிசனத்தை போயிட்டு வந்தா எத்தனை ஆச்சரம் பண்ணணும் கேட்டால் சொல்ல தெரியாது. போதனை பண்ணி வந்தா எத்தனை ஆச்சரம் பண்ணணும் சொன்னா கேட்க தெரியாது. குருகுலத்தை இருக்கிற போது ஒன்னொன்னும் சொல்லிக் கொடுப்பாங்க. வெறும் வித்தையோட மட்டும் இல்லாமல் மேற்க பார்க்க காலம் யார் காலம் அப்ராமணால் உட்பட பிரத்யக் பாதாவரே தனம் காலம் வந்தா மேற்க பார்க்க காலமணம். வெறும்னா காலம் ஒரு ஆச்சமனம், வஸ்திரம் கட்டின்னு காலம் 2 ஆச்சமனம். அதையும் சேர்த்து சேர்த்து சொல்லுவார். குருகுலத்தில் சிலபஸ் ஆனா போறோம். அவன் சந்தியானம் கூட வர விடாது. அப்படி ஆட்சினால்னா திருமணம் எல்லாருமே சந்தியானம் என்று காட்சி சொல்ல முடியாது. சொன்னா உடனே வைத்துவார், பத்தி புஷ்பப்பட ஆரம்பிச்சிருவார். ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவாறு நிதி ஆச்சாரத்தோட நியமத்தோடு நிதானம் பண்ணி காலத்து இருந்துருக்கான். அந்த குருகுலத்திலிருந்து விரிவாட்டம் கேட்டது. சத்ராங்கம் கிருஷ்ணகதா பிரகாயதா அன்னகம் நான் தினப்படி விடாமல் தத்ராங்கம் 4 மாதம் சாது மாச பூஜைக்கா தெரியாதான். அந்த 4 மாசம் விடாம பகவத்குணம் கேட்டேன். எப்படி கேட்டேன் தெரியுமா? தத்ராங்கம் கிருஷ்ணகதா பிரகாயதாம் அனுகிரகேணாசனவம் மனோஹரா. எப்படி சொல்வார் தெரியுமா? அனுகிரக காயதாம் பிரகாயதாம் அனுகிரகேண பிரகாயதாம். நம்ம கிட்ட பாகவதம் கேட்கிறவாளுக்கு பகவான் தான் ரட்சிப்பங்கிற எண்ணத்தை மனசுல உறுதிப்படுத்தி விட்டுடணும். அந்த எண்ணத்தை பாகவத்தில் வாழும். ஏதோ ஆசையும் சொல்லணும், சிரிக்க சிரிக்க சொல்லணும், சினிமா விட்டு சொல்லணும், அரசியல்வாதிகளை பற்றி பேசணும். இதெல்லாம் உபன்யாசம் இல்லை. உபன்யாசம் ஒவ்வொரு வினாடியும் பகவான் நோக்கி அழைச்சிட்டு போவான். அது மாதிரி பண்ணுவாங்க. அனுகிரக பிரகாயம். அவ சொல்றதுக்கு நான் எப்படி கேட்டேன் தெரியுமா? கேட்கிறவாளுக்கு சில விதிகளுடைய தாசம் விஷன்மதா சித்தையோடு கேட்டேன். சத்தியத்தை என்ன அடையாளம் தெரியுமா? அனுபதம் விஷன்மதா. ஒரு பதம் கூட விடப்படாதுன்னு கேட்டேன். எதற்காக சில பேர் 5 மணிக்கு உபன்யாசம் ஆரம்பிச்சு சொன்னா திருப்பூரகத்தில் 6 மணி யோசிச்சு போலாமே. அப்படி இல்லாமல் முன்னாடி வந்து உட்கார்ந்து அனுசவம் விஷன்மதாக பாடுவேன். 4 மாதம் நடக்கிற போது ஒரு நாள் கூட விடாமல் கேட்டேன். அனுசவம் விஷன்மதாக சொன்னான். இது எதுக்காக சொன்னா சில பேர் இப்படி ஒன்றும் 7 நாள் பாகவதம் நடக்குதுன்னா பாடாமல் கூட என்ன நல்ல நாள் சொல்லி நல்ல சரி தந்துடுவோம் சார், நான் வரேன் இதெல்லாம் கட்டமாக சேர்த்துருவான். இது ஒரு பைத்தியக்காரர் என்னைக்கு நல்ல கட்டம் சொல்லுவோம். நல்ல உத்தரவாக இருந்தால் என்னைக்கு ஆரம்பிக்கிறேன்னு கேட்பான். அவன் சொல்றதுலேருந்தே தெரியவா கூட சொல்லுவா. சத்தான கூடனா என்னைக்கு பூர்த்தின்னு சொல்லுவோம். நான் முடிஞ்சா ஒரு அடிப்பேன். நீ வந்தேனாலுமா பூர்த்தியாக சொல்றதுலேருந்தே தெரியும். அப்படி சொல்லியே அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லி அதனால தான் எங்கள் பகவத்வரம் உயர்த்திருக்கு சொல்லி அழகா நாரதாச்சாரிய போனேன். நினைக்கிறதே நாரதேசம் ஆச்சாரியன் எடுத்து வைக்கிறவனை தவிர அவன் பூஜை பண்ணுற போது பக்கம் உட்கார்ந்தான். ஆச்சாரியன் முதல் நாள் அடி எடுத்து வைக்கிற போது இருக்கலாமே தவிர அவன் பக்கத்தில் ஆச்சாரியன் இருந்தான்னா மனசு நரகம். எங்கேயோ அங்கேயா முடியா மனசு கிளம்பி போனால் வால்மீகி ராமாயணத்தை நிர்ணயம் பண்ணாலும் ஆரம்பிக்கிறான். அதை அனுபவிக்கிற போது ஒரு முத்திரான் பிரகாஷேதுன்னு சுத்தம் பார்க்க முடியாது பண்ணதுக்காக ஆச்சாரியன் சொல்லி அப்படின்னு. அதனால் நாரதாச்சாரியால் கல்வி இங்கிருந்து தெரிந்து வரணும். நாரதாச்சாரியால் கல்வி போய் பிரம்மனத்தியாம் சரஸ்வத்தியாம் ஆஸ்வம் பச்சிமே தடை சரஸ்வதி நதிக்கரடைய மேற்கு பக்கத்தில் வியாசாச்சாரியோட ஆஸ்வம் போய் வித்தியாசம் பண்ணியிருக்கோம். சார் அதாவது எல்லாமே சாஸ்திரங்கள்
கங்கா, யமுனா, சரஸ்வதி. எத்தனை நதி இருந்தாலும் இந்த 3 நதிக்கு பிராதானியம் கொடுத்தா பேசியிருக்காள் சாஸ்திரம் கிடையாது, வேதம் கிடையாது எல்லாம். எதனாலேன்னா இந்த 3ஐயும் 3 பேர் ஆசிரிச்சிருக்காங்க. ஞானம் வேணும்னு நினைக்கிறவாள்லாம் கங்கா நதி ஆசிரிச்சிருக்காங்க. பக்தி வேணும்னு நினைக்கிறவாள்லாம் யமுனா நதி ஆசிரிச்சிருக்காங்க. கர்மா வேணும்னு நினைக்கிறவாள்லாம் சரஸ்வதி நதி ஆசிரிச்சிருக்காங்க. வேதாச்சாரிய ஆசிரமே ரிஷினாம் சத்ரவர்த்தா, நிறைய சத்திர யாகம் நடந்த இடம். யாகம் நடந்த இடம் ஒன்றும், அதனால சரஸ்வதி நதிக்கிறதுல ஒரு ஆசிரமம். லோக சரஸ்வத்யாயாம் தேகவை தேவஜானः பந்தः என்று சொல்லுவாங்க. தலையில வச்சு சொல்லுவாங்க. இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்? லோக சரஸ்வத்யாயாந்தி ஏகவை தேவயானः, சரஸ்வதி நதிக்கரையோடு அனுஷ்டானம் பண்ணி போ, வைகுண்டம் விடலாம். இது வேறு சின்ன வாக்கியம். அனுஷ்டானம் பண்ணுவா சரஸ்வதி நதி கிடைக்குவா, பக்தி மார்க்கத்தை வச்சுக்கணும்னா யமுனா நதி கிடைக்குவா, ஞானம் பண்ணணும்னா கங்கா நதி கிடைக்குவா. 3 நதியும் 3 மார்க்கத்தை பிடிச்சிருக்காங்க. அதனால அனுஷ்டானம் உள்ள வழியா வியாசாச்சார பேர், அந்த இடத்துக்கு பேரே சம்யாப்ராசம்னு பேரு. வியாசனுடைய ஆசிரமத்துக்கு சம்யாப்ராசயிதி ப்ரோக்தா ரிஷீனாம் சத்ரவர்தனா. எதனாலன்னா நிறைய ரிஷியெல்லாம் வந்து சத்திரயாகம் பண்ணிருக்காங்க. யாகங்களை பார்த்தா தான் தெரியும். ஷமின்னு ஒரு கட்டை, அதை வச்சு அழந்தா எங்கே வேண்டிய கணக்கு பண்ணி அழந்து கட்டுவான். அப்படி அந்த ஷமியால அழந்து கட்டி கட்டி அந்த கடலை வந்து பாகவதம் பண்ணிட்டு தான் பண்ணதை ஒரு தடவை அவரே திரும்பி பார்த்து அனுபவிச்சு பார்த்தாலாம். ஒரு காரியம் பண்ணினா நாம முடியாத வீடு கட்டுறோம்னு இருக்காம இருக்கும். இவன் தான் இன்ஜினியரோட முன்னாடி கல்லு செங்கல் சிமெண்ட் எல்லாம் வாங்கிட்டுருக்கான். கட்டி முடிச்ச உடனே எதிர்பக்கத்து போய் 2 வீட்டை ஒரு தடவை பார்ப்போம். அப்படி இருக்கு. அனுபவிக்கிறதுல வந்தால் தனியா இருக்கணும். அது மாதிரி வியாசாச்சாரியர் பாகவதத்தை தொடுத்துட்டு அந்த பாகவத்தை ஒரு தடவை பார்த்தாலாம். சித்திரம் வந்தவங்க ஒரு தடவை பார்ப்போம். தனியா நமக்கு சரியா இருக்கா? அந்த பாகவதம் எப்படி இருக்கு தெரியுமா? அனர்த்தோபசமம் சாட்சாதி பக்தி யோகமதோக்ஷதே லோகஸ்ய ஜானதோ வித்வானி சத்ரே சாத்ரம் யஸ்யாம் வை ஸ்ரூயமானாயாம் நதுஷ்ராயாம் அப்படின்னு சுவாமி. பாகவதம் கேட்டா க்ஷேமம் கிடைக்கிறதுன்னு சொல்றேன். பாகவதத்தை போகணும்னு எண்ணம் வர்ற போதே க்ஷேமம் ஆரம்பிச்சுடலாம். பகவத் விஷயத்துல அதான் விசேஷம். பகவான் கிட்ட வரவிட்டு க்ஷேமம் இல்லை, அவன் கிட்ட வரணும்னு எண்ணம் வர போதே க்ஷேமம் வர ஆரம்பிச்சு. எஸ்யாமை சூயமானாயாம். வெயில் நாள்ல இங்க ஒரேடியா வெயிலாளிக்கு ஊட்டியில போய் 10 நாள் தங்கலாம் போவன் சில பேர். ஊட்டி போகட்டா குரு தானே, மேட்டுப்பாளையம் தாண்டினாலுமே அந்த ஊட்டியுடைய சாயை வர ஆரம்பிச்சுருது. அது மாதிரி பகவானுக்கு வரணும்னு எண்ணம் வர்ற போதே பகவத் பிரசாதம் வராது. இந்த காளிதாசன் ரொம்ப அழகா சொல்றான். உதேதி பூர்வம் குசுமம் ததః பரம் கனோதய ப்ராக்ததனந்தரம் வயா நிமித்த நைமித்திகயோரயங்கிரம தவ பிரசாதஸ்ய புரஸ்து சம்பதா. பொறுப்பா கேட்டாதான் சோகத்தில் அர்த்தம் முடியும். காரணம்னு ஒண்ணு, காரியம்னு ஒண்ணு. இந்த 2 விஷயம் இருக்கு. காரணம் முதல்ல நடக்கும், காரியம் பின்னாடி நடக்கும். இதுதான் கிரமம். உதேதி பூர்வம் குசுமம் ததः பலம். மரத்துல பழுக்கரம் பழம் பறிக்கிறோம்ல காரியம் பண்ணணும்னா அந்த மரம் முதல்ல பூ விடணும். காரணமாக பூ முதல்ல வரும், பழுக்கிறதுங்கிற காரியம் பின்னாடி கிடைக்கும். இன்னும் சுலபமா புரியும்படியா பண்ணோம்னா கனோதய பிராக் ததனந்தரம் பயா. மழை பெய்யணும்னா மழைக்கு காரணம் இது மேகம். காரணமான மேகம் பின்னாடி வரும், மழை பெய்யறதுங்கிற காரியம் பின்னாடி நடக்கும். நிமித்த நைமித்திகையோ அயங்கரமா. இதான் வரிசை. ஆனா உங்ககிட்ட வர்ற போது இந்த வரிசை மாறுறதுன்னு என்னே நான் எல்லாரும் என்ன சொல்றாங்க? க்ஷேமம் கிடைக்கணும், பகவான் ஆராதிக்கணும், பகவான் ஆராதிக்கணும் சொல்றாங்க. பகவான் ஆராதிச்சாதான் பகவான் ஆராதிக்கணும், அதான் காரணம் பகவத் பிரசாதத்துன்னு சொல்றாங்க. உங்ககிட்ட வரும்போது க்ஷேமம் முன்னாடி வந்துடுறது, உங்க அனுகிரகம் பின்னாடி தான் வந்துடுறாங்க. காரணமாகிற பிரசாதம் பின்னாடி வந்து காரியமாகிற க்ஷேமம் பின்னாடி வந்துடுறது. உங்ககிட்ட வரும்போது இந்த கரம் கூட மாறிவிடுறே. தவ பிரசாதஸ்ய புரஸ்து சம்பதா. பகவான் க்ஷேமம் பின்னாடி வந்துடுறான், அனுகிரகம் பண்ண பின்னாடி நஷ்டம் தான் பகவான் கிட்டே. காளிதாசனுடைய அனுபவம்.
அதுதான் பகவத் விஷயத்தை பெருமை. அதான் வியாசாச்சாரியன் சொல்றாரு, எஸ்ஸாமை சூயமானாயாம். நல்ல காரியம் இது வியாசன் இன்னொரு விஸ்தாரமாகவே சொல்றாங்க. நல்ல காரியங்கள் பண்ணணும் நினைச்சாலே க்ஷேமம். கலியுகத்தை எதனால ஓரளவு ரிஷியன் அங்கீகரித்து சுருக்கி வச்சாள் அப்படிங்கிறது காரணம் சொல்ற போது இதுலேயே சில லாபம் இருக்கான். என்ன நல்ல காரியம் பண்ணணுமோ அதை நினைச்சாலும் வச்சுக்குவோம். அவனால ஏதோ காரணம் பண்ண முடியல, நினைச்சான் பாருங்க, அதுக்கு ஒரு க்ஷேமம். நாம இது மாதிரி சத்தா நடத்துறோம், நம்ம மட்டும் ஒரு லட்சாத்து நடத்துறோம் அப்படின்னு அதை நினைச்சா ஏதோ காரணம் பண்ண முடியல. அதான் உண்மையா நினைக்கணும். நினைச்சா க்ஷேமம், அது நினைக்கப்பட நினைச்சா பண்ண முடியல, நினைச்சதையும் க்ஷேமம் உண்டு. நேதராணி கிருதானிது, இது நல்ல காரியத்தை கொண்டுதான், கெட்ட காரியத்தை கிடையாது. ஒருத்தரை கொலை பண்ணவும் ஒருத்தரை சொல்லலாம் சிம்பம். கொலை பண்ணினாதான் பாவம் வரும், கொலை பண்ண செய்யனாலும் அந்த பாவம் தராது. ஆனால் பகவத் விஷயத்தை நல்லது பண்ணணும் நினைச்சாலே செய்யப்படும். இது நல்ல காரியத்தை கொண்டுதான் இப்போது உண்டு. எந்த ஒரு லாபம் இருக்கேங்கிறனாலே கலியுகத்தை அனுமதிச்சாள். நாம் பண்ணணும் நினைச்சாலே க்ஷேமம் உண்டு அப்படின்னு பாகவத்திலே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அது மாதிரி சொல்லி ராஜா பரீட்சித்து கங்கா தீரம் வரணுமே, அதற்காக மகாபாரதம் ஆரம்பிச்சு மகாபாரதம் எல்லா அடிகளையும் சொல்லணும். எல்லாரும் தர்மம் பகவான் எல்லாத்தையும் கூட இருந்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு ராமாவதாரில் 2 பேரும் பட்டாபிஷேகம் சுவாமி. ஆனால் ராமன் கையால் பண்ணறேன், லட்சுமண போய் பண்ணி வச்சுருவான். நீங்கள் பஞ்சபாண்டு வாழ்க்கை கூட இருந்து தர்மத்தை ஜெயிக்க முடியாது பண்ணி பொதுவாக சக்கரவர்த்தி அப்படியே பண்ணிக்கிறாருன்னா மத்திய கலசத்தை தங்கத்தில் பண்ணி மத்திய கலசம் வச்சு பூஜை பண்ணி அதை வச்சு அப்படியே பண்ணிப்பாங்க. ஆனால் தர்மபுத்தருடைய பட்டாபிஷேகத்தை மத்திய கலசம் எதுனா பாண்டதண்ட சங்கத்தையே பகவான் மத்திய கலசம் வச்சு அதை பூஜை பண்ண வச்சு அந்த பாண்டதண்ட சங்கத்தை எடுத்து தன்மையாலே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாராம். பாண்டதன்யாபிஷிக்தஸ்து ராஜா அமிர்த முகோ பபௌ அப்படின்னா பட்டாபிஷேகம் பண்ணி சொல்லிருக்க போது இதுக்குள்ள அஸ்வத்தாமான ஒரு அசத்து. அவனுக்கு தர்மபுத்திரர் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறத முறையோட இன்னொரு வைத்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறான். அதை ஏற்றுக்க முடியல அவனால. இல்லை சில பேருக்கு புறத்தையார் நன்னா இருந்தா பிடிக்காது. அவன் ஒன்றும் வேணும் கவர்மெண்டோட இவனே காரணங்கிறது, இவனுக்கு பதவி கிடைக்கிறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, இவன் முன்னுக்கு அந்த சம்பந்தம் கிடைக்கிறது, தடுத்து ஆகிடும். ஒரு இடத்துல பண்ணிட்டு வேண்டாம் அவன். சில பேருக்கு புறத்தையார் நல்லா இருந்தாலும் இன்னும் சொல்லுவான் நடந்த சொல்லு. சில அசத்துக்கள் என்ன பண்ணுவான், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிருப்போம், அங்கேருந்து போலீஸை வச்சு ஒரு வாரண்டை கொண்டு வருவான். நடந்திருக்கீங்க, நானா சொல்லலை, கல்யாணத்தை கொண்டு வருவான். இதெல்லாம் கல்யாணத்தை உங்க சித்தமா அப்படின்னு திருப்பி கொண்டு வருவான். 2வது வாங்க உண்மையதான் சொன்னவன் கல்யாணத்துக்கு 2வது வாரண்டை கொண்டு வருவான். இன்னைக்கான இங்கே ஊரில் இருக்கே தெரியும். நடந்த விஷயம் நான் கற்பனையாக சொல்லலை. நல்ல காரியம் நடக்கிற போது பெரிய இடத்துல வந்து உனக்கு சில அசத்துக்கள். அது மாதிரி அஸ்வத்தாமா அபாண்டவாசனும் பாண்டவாடி வர்க்கமே இல்லாமல் ஏனம் அவன் முறையோட இங்கே சர்வபுத்திரத்தை பட்டாபடி நடந்துருக்கிற போது வந்தது. கல்யாணத்துக்கு போது வாரண்டு கொண்டு வரேன்னு. அது மாதிரி சுதர்சன சக்கரம் தான் இருக்கு. சுதர்சன மந்திரம் உள்ளவரையே சத்துருக்களை இருக்க முடியாது. சுதர்சன சக்கரம் கூட விஷயம் மந்திரம் இருந்தால் மீதி மந்திரங்கள் சத்துருக்களை இருக்கிறதுக்கு தனியாக சில மந்திரங்கள் தனியாகவும் இருக்கு. ஆனால் அந்த மந்திரங்கள் சுதர்சனத்துக்கு என்ன வித்தியாசம்? மீதி மந்திரங்கள் ஜபம் பண்ற போது அசத்துக்கள் இடைஞ்சல் பண்றான்னு தெரிஞ்சா சங்கல்பம் பண்ணி அவன் இடைஞ்சல் பண்றான், அவனுக்கு பதில் பண்ணி திருப்பி விடணும் சங்கல்பம் பண்ணி. சுதர்சனத்துக்கு அவசியம் இது. நமக்கு யார் இடைஞ்சல் பண்றான்னு நமக்கு தெரியவே வேண்டாம். இடைஞ்சல் பண்றாங்க அந்த சுதர்சனே சீராகும். அந்த சரித்திரம் தான் அம்பரீஷனுடைய சரித்திரம். அம்பரீஷனுடைய ஏவி விடலை, அதுலேயும் சீர ஆரம்பிச்சோம். சாதாரண சுதர்சன சக்கரமே அப்படின்னா அந்த சுதர்சனம் பகவான் வச்சே இருக்கிறபோது ஒட்டி பார்த்து துரியம் எடுத்துள்ளார். உள்ள வர முடியாது. சில இடத்துல போலீஸ் உள்ள வர முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டு உத்தரை அவருடைய தர்மத்தை ராஜா பரீட்சித்து 4 மாதம் அபிமன்யுடைய பிள்ளை அபிமன்யு மகாபாரத யுத்தத்தை காலமாயிட்டான். அபிமன்யு வதான உடனே பகவான் அபிமன்யு சுபத்திரையுடைய பிள்ளை, சுபத்திரை பகவானுடைய சகோதரி. பகவான் சீரு செய்கிறான். சகோதரியோ நீ யாரையோ காப்பாற்றினாய், ஒரு சொந்த மருமான் என் பிள்ளை,
நீ காப்பாற்றிக்க வேண்டாமா? அடல் முதல்ல சுவாமி என்னென்னவோ சமாதானம் சொல்லி பார்த்தான். நான் ரொம்ப எட்டி இருந்தேன், காப்பாற்ற முடியல. நீ எட்டி இருந்து திரௌபதியை காப்பாற்றுறாங்க. சகோதரி ஒன்றும் ரொம்ப நாளைக்கு ஜெயிச்சா பார்த்தேன். நான் ரொம்ப வருஷம் முன்னாடி பிறந்த சகோதரர்களெல்லாம் கொடுத்து தேவகியில் காட்டுகிறார். நான் எதை சொன்னாலும் போய் சொல்லிட்டாங்க. சகோதரியோட அந்த இடிச்சுட்டு அந்த கோபம் தாபம் இல்லை. பகவான் பார்த்தான், அம்மா நான் இனிமே நான் சத்தத்தை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு. என்ன நான் நீ எந்த முறையிலே ஒரு சீனியர்கிட்ட ரைட்டு கொண்டாடி கேட்கிறீ? எந்த முறையிலே நான் ஏடா நான் புதுசாக கேட்குறேன், நீ சகோதரன் இல்லையா? எனக்கு கேட்கறது ரைட்டு கிடையாதா? சகோதரன் அந்த முறையெல்லாம் கேட்குறேன். நான் சுவாமி சொன்னாள், அதுதான் இழந்தொழி, அதுதான் ஐடியா. என்ன நான் நீ என்னை சகோதரனா பார்த்தா நான் உனக்கு சகோதரனா மட்டுமே இருப்பேன். இல்லை சகோதரனா பார்த்துட்டு பகவானா ஏன் நம்புறே கேட்டா என்ன மாதிரி நடக்கும்? இவனுடைய மாமியார் குந்தி பகவானா பார்த்தார். பகவானா நம்புறா. இவனுடைய நாட்டுமன் அதாவது ராஜா பரீட்சித்துடைய அம்மா உத்தரா, இவருடைய நாட்டுமன் உத்தரை. அவள் பகவானா பார்த்தா அனுப்ப சுபத்ரி சகோதரா மட்டுமே பார்த்தாள். பகவான் சகோதரா மட்டுமே இருக்கான். சகோதரா பார்த்துட்டோம். பகவான் அனுப்பா வாடி முடியும். நான் நினைச்சிருக்கோம் பகவான் இஷ்டத்தை காரியம் பண்ணாலும் அவன் திராசி ஒரு 100 இடம் கூட மாறாது. சுவாமி கீதையில ஏ யதாமாம் பிரபத்தந்தே தாம் சதைவ பஜாமியம். யார் என்னை எப்படி பார்க்கிறாலும் அவளுக்கு அப்படிதான் அனுகிரகம். கீதையாவது அனுஷ்வகம் உபநிடத்தில் 7 வாய்க்கு தன் பிரம்மேச்சு வாசீத பிரம்மவான் பவதி, தன் மகைச்சு வாசீத மகான் பவதி, தன் நமைச்சு வாசீத நம்மந்தே ஸ்ரீ காமா தன் பிரம்மேச்சு வாசீத. ஒரு 7 நீ எப்படி பார்க்கலையோ அனுகிரகம் பண்ணவன் பக்கத்திலே இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு எப்போது பக்கத்தில் இருப்பான். என்ன சகோதரனா பார்த்துட்டு பகவானா அனுகிரகம் பண்ணா வழி போயிட்டான் சுவாமி. யார்கிட்ட? தன் சகோதரனுடைய தன் சொந்த மருமார்கிட்ட போகணும். அதான் அவருடைய உத்தம குணம். அந்த சகோதரியுடைய கர்ப்பத்தில் இருக்கிற பரீட்சத்தை போய் அந்த உத்திரனுடைய கர்ப்பத்தில் இருக்கிற பாத்தியை போய் இருக்கிற போது அந்த குடும்பத்தை வந்தா பகவான் கூப்பிடுவான். அவளே சொல்றான், நான் எனக்கு துக்கம் வந்தா பக்கத்தாத்துக்காரன் போக மாட்டேன். ஏன் பக்கத்தாத்துக்காரன் போய் துக்கத்தை எழுப்புறான். அவன் அதுக்கு பக்கத்தாத்துக்காரன் நினைக்கிறான். அவன் தன் துக்கத்தை போட்டேன்னா நம்ம துக்கத்தை போக போறான். 2 ஸ்லோகம் பகவானுடைய கர்ப்பத்தை போய் கர்ப்பாசயத்துக்குள்ளே போயிட்டான். பகவான் போகக்கூடாத இடம் ஒன்று உண்டாது. கர்ப்பாசயத்துக்குள்ளே போய் அந்த குழந்தையாடா உருக்கின்ற உருவோட பண்ணி பிரசவம் ஆற வரையும் கூட இருந்தாங்க. பக்த லட்சணம் தான் ஒன்றுமே வேண்டாம். நமக்கு பிள்ளைங்க எத்தனை சட்ட விவகாரம் மாடி இருக்கிறோம். நம்ம மாதிரி குழந்தை சாக்கடையில் விழுந்துருவது. சாக்கடை எனக்கு உட்காந்து சுக்கத்துக்கு நாமே இப்படி இருக்கும்போது பெருமாள் பக்தரை காப்பாற்ற கர்ப்பாசயத்துக்குள்ள போறாங்கிறது எந்த அதிசயம். கர்ப்பாசயத்துக்குள்ள பிரவேசித்து ரசித்தான். அதை பார்த்துட்டு குந்தி மர ஸ்லோகத்தாலும் சோத்தனை நாள் குந்தி நாளை கற்றுக்கிறோம். தினமும் 5 மணிக்கு ஆரம்பித்து காலம்பரை 11 மணி வரை மாறாடு நடக்கும். 3லேருந்து 4 அஷ்டமதி தான். 5லேருந்து 6 வரை ஸ்ரீ பாகவத பிரவச்சனம் போது தெரிவிச்சுக்கிறோம். எல்லாரும் வந்து கலந்துட்டு பகவத் பிரசாதத்தை அடையணும் கேட்டுட்டு பொறுத்து கொண்டிருக்கிறோம். வந்து ரொம்ப சந்தோஷம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா சத்குரு சுவாமினா. எல்லாம் 2 வேளை உபன்யாசம் வச்சுக்கலாம்னு கேட்குறேன். யூடியூப்ல எல்லாரும் சுவாமினா வேறு முழுக்க போயிட்டு இருக்கு உபன்யாசம். கேட்கலாம் 2 வேளை உபன்யாசம் வச்சுக்கலாமே அப்படின்னு தீர்மானம் பண்றோம். 2 வேளை தான் தெரிவிக்கிறோம். அதாவது